இந்த 3 கவனத்திற்கு இன்றைக்கு நாம் 4வது பயணத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். இந்த பயணத்துக்கு பேர் ஜேர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ். தமிழில் சொன்னால் பாடுகளின் பயணம். டிஸ்ட்ரெஸ் என்றால் பாடுகள், உபத்திரவங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் அவர் அழைக்கப்பட்டவர், ஜேர்னி ஆஃப் காலிங், 2வது ஜேர்னி ஆஃப் கமிஷன், 3வது ஜேர்னி ஆஃப் வர்ஷிப். 3 பயணங்களை கடந்து வந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 4வது இதற்கு அடிப்படையான ஆதார வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வசனங்கள். இந்த வசனங்களில் நாம் ஆபிரகாமை பெத்தேலிலிருந்து எகிப்து வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பயணம் பெத்தேலிலிருந்து ஆரம்பித்து எகிப்து வரைக்கும் இதோடைய 4வது பயணம். இந்த 4வது பயணத்துக்கு பாடுகளின் பயணம் என்று சொன்னேன். அதாவது பெத்தேலிருந்து ஈஜிப்ட் வரைக்கும் அல்ல, பெத்தேலிருந்து இந்த இடத்துக்கு பேர் நெகேவ், அதாவது தெற்கேன்னு தமிழில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது தென் தேசம். தென் தேசம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நெகேவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆபிரகாமுடைய பயணத்தில் பெத்தேலிருந்து அவர் எங்கே வருவார்? தென் தேசத்துக்கு வருவார். அது தெற்கே. ஆதியாகமம் 12:9. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு. எதன் பின் என்றால் ஆராதனைக்கு பின்பு. 8ஆம் வசனத்தை வாசிக்குமா? பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காக ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சரி, 8ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய முதலாவது ஆராதனையை பார்க்கிறோம். அந்த ஆராதனை முடித்த 9ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு. அப்ப எதன் பின்? ஆராதனைக்கு பின்ன. ஆராதனைக்கு பின்னாடி என்ன இருக்குது? வாட் இஸ் பிகின் வர்ஷிப்? அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். வர்ஷிப் இஸ் த பிகினிங் அண்ட் வர்ஷிப் இஸ் த எண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஆராதனையில் ஆரம்பிக்கிறது. எங்கே முடியும்னா வர்ஷிப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போகிறதுக்கு there is nothing beyond that worship. The father of faith, விசுவாசின் தந்தை என்ன பண்ணா தெரியுங்களா? அவர் அந்த ஆராதனையோடு நின்று விடவில்லை, அதுக்கு பின்னாடியும் டிராவல் பண்ணாரு. அவருடைய வாழ்க்கையில் பாடுகளுக்கு காரணம் he went beyond worship. ஆராதனைக்கு பின்பாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து. சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்குது? தேவாலயத்தில் ஆரம்பிக்குது. லூக்கா மற்ற செய்தியாளர்களை போல் எழுதுவதில்லை. கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து தீர விசாரித்து மெய்யென்று கண்டதை தான் எழுதுவார். அவர் எழுதும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் லூக்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற நற்செய்தியாளர்கள் எழுதுவாங்க, கை சூம்பின மனுஷன் ஒருவன் ஜெபாலயத்தில் இருந்தான், இயேசு அவனை குணமாக்கினான்னு எழுதுவாங்க. லூக்கா ஒருத்தர் தான் வலது கை சூம்பினவன்னு எழுதுவார். ஏன்னா டாக்டர் இல்லை, கரெக்டாக எழுதணும் இல்லை, கரெக்டாக எழுதுவார். அதே போல் 10 குஷ்ரோகிகள் சேர்ந்து சத்தமிட்டார்கள், ஒருத்தனே உரத்த சத்தமிட்டான் என்று எழுதுறது லூக்கா மாத்திரம்தான். ஏன்னா அந்த டாக்டர் அப்படி தான் எழுதணும். குஷ்ரோகிகளுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், குஷ்ரோகம் வந்தால் இந்த தொண்டை பாதிச்சிடும், அது ஓக்கல் கார்டு, இந்த குரல் வலை இருக்குல்ல, அது பாதிச்சிடும் என்ன செய்ய முடியாது, அவங்களால சத்தம் போட முடியாது. ஆனால் தான் லூக்கா எழுதுவார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 பேர் சேர்ந்து சத்தம் போட்டான்னு இருக்கும். இயேசு சொல்வார், நீங்கள் அப்படியே போங்க, ஆசாரியனுக்கு உங்களை சுத்தமுள்ளவர்களாக காண்பியுங்கள். வழியில் போகையில் சுகமான போது ஒருத்தன் திரும்பி வந்து உரத்த சத்தம் போட்டான்னு எழுதுவார். சத்தத்துக்கே 10 பேர் தேவைப்படுது. ஆனால் இப்போ உரத்த சத்தத்துக்கு ஒரு ஆள் போதும். ஏன்? டாக்டர் எழுதுறாரு, அவன் ஹீல் ஆகிட்டான், அது தொண்டையும் சரியாயிடுச்சு. மற்றவர்கள் எழுதுவதை காட்டிலும் லூக்கா மிக வித்தியாசமாக. மற்றவங்களாம் என்ன எழுதுவாங்க? மற்ற 13:8 பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல விதை நிலத்தில் விழுந்து 1 100 60 30ன்னு எழுதுவார். மார்க் 4ஆம் அதிகாரம் 8 மார்க் எழுதுவார் 30 60 100ன்னு எழுதுவார். ஆனால் லூக்கா ஒருத்தர் தான் 100ன்னு எழுதுகிற ஒருத்தர் தான். லூக்கா 8:8 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று 100ஆக பலன் கொடுத்தது. அவர் எதையுமே சும்மா அப்படி போகிற போக்கில் எழுதுகிறவர் அல்ல. ஆவியானவர் சொன்னான்னு சொல்லி அப்படி எழுதுவதில்லை. ஆவியானவர் சொல்லுகிறார். அநேக அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுறாரு, இது உண்மைதானா,
தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். பெரியா பட்டணத்து மக்கள் ஏன் தெசலோனிக்கா பட்டணத்தை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா, பவுல் சொன்னால் கூட சரிதான், என்ன பண்ணுவாங்க, காரியங்கள் இப்படி இருக்குதா அப்படி ஆராய்ந்து பார்த்து தானே நற்குணசாலிகள். இந்த லூக்கா எழுதுறது வித்தியாசமாக இருக்கும். அவர் இயேசுவின் நற்செய்தியை எங்கே ஆரம்பிக்கிறார்? ஆலயத்தில் தான் ஆரம்பிப்பார். எங்கே முடிப்பார் தெரியுங்களா? லூக்கா 24:53 வாசிங்க. லூக்கா 24:53. லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். அவ்வளவுதான். லூக்கா நற்செய்தி எதில் ஆரம்பிக்குது? ஆலயத்தில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுதுன்னா ஆலயத்தில் தான் முடியும். It starts with the temple of God and it ends with the temple of God. சுவிசேஷம் எங்கே இருக்குது? ஆலயத்தில் தொடங்கி ஆலயத்தில் முடிவது. அப்போ பியாண்ட் த சர்ச், சபைக்கு அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஒன்றும் கிடையாது. சபையில் ரொம்ப வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேற எங்கேயும் போகணும்? இல்லைப்பா, சபை தான். சபையே எந்த அளவுக்கு இன்னும் உயர்த்த முடியுமோ அப்படி பண்ணமே தவிர சபைக்கு வெளியே போய் ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய ஆதிபிதா வந்து சொல்ல போனால் நம்முடைய விசுவாசிகளின் தந்தையாக ஆபிரகாம் ஆராதித்தார். 8ஆம் வசனத்தோடு முடிஞ்சு போச்சு. கர்த்தர் 6ஆம் வசனத்தை சொல்லிட்டாரு, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆகவே தான் பலிபீடத்தை கட்டினார். மறுபடியும் என்ன பண்ணாரு? பெத்தேலுக்கு மாய்க்கு நடுவே போய் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன வேலைங்க? ஏப்ரஹாம் இஸ் நாட் சப்போஸ் டு கோ பியாண்ட் தட் வர்ஷிப். ஏனென்றால் இங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார், அவர் ஊர்ல இருந்து அழைத்து கொண்டு வந்தார், ஆரானில் வந்து இருந்து விட்டார், அங்கிருந்து சீகேமுக்கு வந்தார். இங்க வேலை நடக்குது. இப்போ இங்க நடந்து கொண்டிருக்கும் போது ஆராதனை முடிஞ்சு போச்சு இல்ல, இந்த தேசத்தை தான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் நீங்க அதை தாண்டி போறீங்க? ஆபிரகாமே நீங்க ஏன் தாண்டி போறீங்கன்னு அவரை கேட்கணும். 9ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். எங்கே போனார்? தெற்கே அல்ல, நான் தான் சொன்னேன் தெற்கேன்னு பைபிள் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நெகேவ் என்று இருக்கும். ஆங்கிலத்தில் வார்த்தை பாருங்க, நெகேவ் நல்ல டிரான்ஸ்லேஷன். இல்லைன்னா தெற்கு என்பது ஒரு திசையை குறிப்பதல்ல, தெற்கே இருக்கிற ஒரு தேசத்தை குறிப்பது. அதாவது இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் நடுவே இருக்கிற ஒரு தேசம் தான் தென் தேசம். இந்த வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 75:6 ஞாபகம் இருக்குதா? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. சங்கீதம் 75:6 கொஞ்சம் வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அதாவது 3 திசைகளை சுட்டி காட்டுறாங்க. ஒன்று என்ன? கிழக்கு, மேற்கு, வனாந்திர திசை அல்ல தெற்கே. அந்த வனாந்திர திசைன்னு தமிழ் இருக்கு இல்லையா, அதை கிங் ஜேம்ஸ் சோஷனில் பார்த்தீங்கன்னா நெகேவ் என்று தான் இருக்கும், தென் தேசம். அதாவது எங்க இது இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேலுக்கு இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. இந்த 3 இடத்துல என்ன வராது? ஜெயம் வராது. கிழக்கென்றால் இஸ்ரவேலுக்கு அர்த்தம் என்ன? வாட் த வேர்ட் ஈஸ்ட் மீன்ஸ் ஞானம். ஆமா, கிழக்குல இருந்து யார் வந்தாங்க? ஞானிகள் வந்தார்களே. இஸ்ரவேலுக்கு கிழக்கு என்பது என்ன? விஸ்டம். இஸ்ரவேலுக்கு மேற்கே என்ன? இது மெடிட்டரேனியன் சி, இது மத்திய தரைக்கடல். இதில் தான் அவனுக்கு வியாபாரம் ஃபுல்லாக இருக்கும். யோப்பா பட்டணம் இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்தால் என்ன, தர்ஷீஷுக்கு பொன்னை கொண்டு வர வேண்டுமானாலும் இங்கே தான் போனவங்க. ஸோ மேற்கு என்பது என்ன? அவனுடைய வியாபாரம், இது தொழில், இது ஞானம். தெற்கே என்பது என்ன? மனித ஒத்தாசை, மனித பலம். கிழக்கிலிருந்தும் கிழக்கும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்படி வெற்றி என்பது எங்கிருந்து வருது? இங்கே 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 இல்லை, எங்கேருந்து வரும்? வடக்கே இருந்து வரணும். அப்போ வடக்கே என்ன இருக்குது? சங்கீதம் 48:1-2 வாசிக்கிறோம். சியோன் வடிப்பமான ஸ்தானம். அது எங்க இருக்குது? அது வடக்கே இருக்குது. சங்கீதம் 48:1-2 வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள எங்க இருக்குது? வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அப்ப மகாராஜாவின் நகரம் எங்க இருக்குது? வடக்கே இருக்குது. கிழக்கே இது ஞானம், மேற்கே இது தொழில் வியாபாரம், தெற்கே இது மனித பலங்கள், வடக்கே என்ன இருக்குது? ஆராதனை. எங்க இருந்தெல்லாம் ஜெயம் வராது? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராதுன்னா எங்கிருந்து வரும்? வடக்கே இருந்து தான் வரும்.
சங்கீதம் 75:6 3 திசைகள் சொல்லப்படுகிறது. அந்த வனாந்தர திசைன்னு போட்டிருக்குது, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் என்று தான் இருக்கும். சில மொழி பார்த்தா நெகேவ் என்று அந்த வார்த்தை தான் இருக்கும், நெகேவ் என்று தான் இருக்கும். அப்படியானால் வெற்றி எங்கிருந்து வராது? ஞானத்திலிருந்தோ தொழில் திறமையிலிருந்தோ மனித ஒத்தாசையினாலும் வராது, ஆராதனையில் தான் வரும். ஆபிரகாம் என்ன செய்தார்? பெத்தேலுக்கு வந்தார், பலிபீடத்தை கட்டினார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். he still traveled towards நெகேவ் என்று தான் ஆங்கிலத்தில் இருக்கும். இன்னும் தொடர்ந்து அதன் பின்னு இருக்குது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா still he traveled. என்ன அந்த ஆராதனைக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடையாது? இங்கே தான் இருந்திருக்கணும். ஏன்னா கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண லேண்ட் இதுதான், இங்கேயே அவர் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன பண்றாரு? அதை தாண்டி போனாரு. 9ஆம் வசனம் படி வாசிங்கம்மா. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று? தென் தேசம். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். பைபிள் எத்தனை பஞ்சம்? 13 பஞ்சங்கள். பைபிள் எத்தனை பஞ்சம்? மொத்தம் 13 பஞ்சங்கள். அதில் 11 பஞ்சம் எங்கே வந்தது தெரியுங்களா? பாலும் தேடும் என்று ஓடும் என்று கர்த்தர் சொன்ன கானானில் தான். பைபிளில் மொத்தம் 13 பஞ்சங்கள். அதில் 11 பஞ்சங்கள் எங்கே வந்தது? கானான் தேசத்தில். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேசத்தை ஆகா ஓஹோன்னு சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? கர்த்தரே பார்த்து வைத்த தேசம். பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்தில். உலகத்தில் உள்ள அத்தனை தேசத்தினுடைய அலங்காரம் எதுதான்? இந்த தேசம்தான். ஆனா அந்த ஊர்ல தான் பஞ்சம். 11 முறை பைபிள் பஞ்சம் வந்தது எது? அந்த கானானில் தான். அவ கேட்போம், ஆபிரகாமை கேட்போம், என்ன அதிசயம் என்றால் பைபிளில் முதல்ல பஞ்சம் வந்தது ஆபிரகாமுக்கு தான். பஞ்சத்தில் அடிபட்ட பண்டாரம் முதல்ல யாருன்னா ஆபிரகாம் தான், நம்ம தாத்தா தான். யாருக்கு ஒரே ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் பஞ்சம் வரக்கூடாதுன்னா கூட ஆபிரகாமுக்கு தான் வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஃப்ரெண்டுக்கு போய் வரலாங்களா பஞ்சம்? எனக்கு எப்போதுமே ஆச்சரியமான ஒன்று. காரணங்கள் இருக்குது. ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்தது. இந்த 12:9-10 வருது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வந்து ஒரு கனவை கொடுத்து, அப்பா பஞ்சம் வரப்போகுது பார்த்துக்குன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆதியாகமம் 26:1 பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கும் பஞ்சம் வருது. ஆபிரகாமின் நாட்களில் வந்து பஞ்சத்தை இல்லாமல் ஈசாக்குக்கும் ஒரு பஞ்சம் வந்தது. அப்போவாது கர்த்தர் வந்து அவனுக்கு சொன்னாரா? ஒரு கனவை கொடுத்து ஒரு பஞ்சம் வரப்போகுதுடா சொல்லலை. 43ஆம் அதிகாரம் 1 யாக்கோபுக்கு பஞ்சம் வருது. எகிப்துக்கு தானியம் வாங்க போகிறான். அப்போவாது அவனுக்கு ஒன்று சொன்னாரா கர்த்தர்? சொல்லலை. ஆனால் பார்வோனுக்கு மாத்திரம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு. யாரை தேடி போகிறாரு? பார்வோனுக்கு பஞ்சம் வரல, 7 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை முன்சாமியார் மணி அடிக்கிறார் கர்த்தர். என்ன சொல்கிறாரு? 7 செழுமையான கதிர்கள் வரும், 7 கொழுமையான பசுக்கள் வரும், அதுக்கப்புறம் 7 பதறாய் போன கதிர்கள் வரும், 7 மெலிந்த பசுக்கள் வரும். இது அதை முழுங்கிடும் சொல்லி அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தீங்கல்ல. யோசேப்பை கொண்டு ஒரு விளக்கம் கொடுத்து அதை தவிர்ப்பதற்கு வழி சொன்னீங்கல்ல. அப்போ ஆபிரகாம் அவ்வளோ மோசமா? ஈசாக்கு என்ன அவ்வளோ முற்பிதாக்கள்? இவங்கெல்லாம் சொன்னால் யாருக்கு சொல்லியிருக்கணும் கர்த்தர்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் சொல்லணும். அந்த 3 பேருக்கும் சொல்லாமல் யாருக்கு போய் சொல்கிறாரு? என்ன ஆச்சரியம் என்றால் அந்த 3 பேருக்கும் பஞ்சம் வந்த போது எகிப்துக்கு தான் ஓடும் 3 பேரும். ஆனால் பார்வோனுக்கு பஞ்சம் வந்த போது அவன் எகிப்தை விட்டு ஓடல, எகிப்தில் தான் இருந்தான். முழு உலகமும் எகிப்தை நோக்கி ஓடி வந்தது. ஆச்சரியம் பாருங்களேன். எல்லாவனுக்கும் பஞ்சம் வந்தால் இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடும். ஆனால் பார்வோனுக்கு பஞ்சம் வந்தால் மாத்திரம் அத்தனை நிலத்தையும் அவன் வாங்குகிறான், அத்தனை ஆடு மாடையும் அவன் வாங்குகிறான், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் விதை தானியத்தையும் கொடுப்பான். அதாவது ஊரில் உள்ள பணம், ஊரில் உள்ள ஆடு மாடு, ஊரில் உள்ள எல்லாம் யாருக்கும் வருது? பஞ்சத்தில் வந்து எல்லாருக்கும் குறைந்து போவார்கள். பார்வோன் நிறைகிறான். நம்ம புத்தி கேட்டலை. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க நமக்கு தகுதி இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லலையே, அவங்களும் சொன்னீங்க. எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்களே, நீங்கள் என்னையா அந்த பார்வோனை போய் இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்கிறீங்க? சரி, போகட்டும். ஆபிரகாம் தெற்கே வந்தார். தெற்கே என்பதற்கு அர்த்தம் என்ன? வனாந்திர திசை.
சங்கீதம் 75:6 வாசம் பார்த்தீங்களா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசை என்பது என்ன? இந்த நெகேவ், தென் தேசம். பாலைவனத்தை நோக்கி பயணம் பண்ணால் யாருக்கும் பஞ்சம் வரும். ஆபிரகாம் அல்ல, எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் சரிதான், எத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் சரிதான், எதை தாண்டி போகக்கூடாது? ஆராதனையை தாண்டி போகக்கூடாது. மாத்திரமல்ல, பாலைவனத்துக்கு போனால் பஞ்சம் வராமல் என்ன செய்யும்? பாலைவனத்தில் போய் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதுக்காக ஏகே பாட்டி சொந்தக்கிட்டு நிற்கிறான், முன்னாடி போய் நிற்கலாமே, எனக்கு எதிராக உருவாகும் டுமுன்னு சுட்டு தள்ளிடுவான் பாட்டுக்கு. அப்படியானால் வசனங்கள் இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொண்டு கிளைம் பண்ணிட்டே நான் கொடுத்துருவார்லன்னு சொல்லக்கூடாது. சரி, ஆபிரகாம் தெற்கே வந்தார், அவருக்கு பஞ்சம் வந்தது. அவர் இருந்த அந்த பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே இருக்கிற இடத்துக்கும் அவர் வந்தடைந்த அந்த தென் தேசத்துக்கும் 70 மைல் தூரம். 70 மைல். அந்த பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே உள்ள இடத்துக்கும் அவர் வந்து சேர்ந்த தென் தேசத்துக்கும், அதாவது அந்த நெகேவுக்கு எவ்வளவு தூரம்னா 70 மைல். ஆபிரகாம் இங்கே வந்தபோது பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே நாம் ஒன்றை இதிலிருந்து ஆபிரகாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் கற்றுக்கொள்ளலை. நாம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இருந்தால் அவருக்கு பரிபூரணம். 70 மைல் தள்ளி வந்து அங்கே என்ன இருக்குது? அவருக்கு பஞ்சம். அப்படியானால் இதுவரைக்கும் யாரை நம்பி வந்தார்? அவர் ஊர்லேருந்து புறப்பட்டாரே, ஏறக்குறைய 700 மைல் வந்தார். யாரை நம்பி வந்தார்? கர்த்தர் சொன்னார் வந்தார். ஸோ பாதியிலே நின்று விட்டார். மறுபடியும் கர்த்தர் சொல்லி தான் 400 மைல் இங்கே வந்தார். ஆறானிலிருந்து 400 மைல் வந்தார். இதுவரைக்கும் யார் சொல்லி வந்தார்? கர்த்தர் சொல்லி வந்தார். ஆனால் இங்கே வந்த உடனே, ஆராதித்த உடனே என்னாச்சுது? தலையில் பழைய ஆராதனை தலைவர் ஏறி உட்கார்ந்துட்டார். ஆமாம், அவன் தான். அவன் இதுவரைக்கும் தேவ சத்தத்தை கேட்டு வந்தவ இப்போ யாரை கேட்கணும்? கர்த்தர் சொன்னாரா நீ நெகேவுக்கு போன்னு சொன்னாரா? தேவன் சொல்லவில்லையே. தேவ சத்தத்தை கேட்டேன், தேவ தரிசனத்தை கேட்டேன், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி வருகின்ற அநேக தேவனுடைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? பெத்தேலுக்கும் ஆயுவுக்கு நடுக்கு வந்து ஆராதிக்க வரை வருகிறார்கள். ஆராதித்த உடனே என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனை நம்புவதை விட்டு சுயமாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார் ஆபிரகாம். 70 மைல் டிராவல் பண்ணிட்டார். இங்கே வந்தோடனே என்ன? அவருக்கு பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்தால் என்ன செய்யணும்? யோபு கேட்ட சொல்ல பஞ்சத்தை பார்த்து நகைப்பார்கள். பஞ்சம் வந்தால் என்ன பண்ணணும்? நகைப்பு என்றால் நம்ம பாடல சொன்னால் நக்கலாக சிரிக்கிறது. பஞ்சத்தை பார்த்து என்ன செய்யணும்? நீங்கள் நான் என்ன செய்யணும்? நகைக்க வேண்டும் என்றால் எள்ளி நகை ஆடுதல், பரிகாசம் பண்ணுதல். ஆனால் இன்னைக்கு பஞ்சம் இல்லை, பரிகாசம் பண்ணுதுப்பான் ஆபிரகாம். பஞ்சம் வந்தால் என்ன செய்யணும்? இவர் பஞ்சத்தை பார்த்து அட போடா எங்கள் அப்பா இருக்கிறார் பார்த்து அப்படி சொல்ல வேண்டியது போய் என்னாச்சுன்னா, இவருக்கு பஞ்சம் வருகிறது. வந்தபோது இவர் நகைக்கல, பஞ்சம் இவர் நகைக்கிறது. இன்னும் ஒன்று எப்படின்னா, பஞ்சம் வந்தால் என்ன செய்யணும்? வானத்தை நோக்கில பார்க்கணும். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, இங்கே சொன்னீங்களே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு ஏன் பஞ்சம்? 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த 3 வசனங்களை வாசிங்க. தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீதுக்கு என்ன பஞ்சம் வந்து? 2 சாமுவேல் 21 1 முதல் 3 வாசிக்கிறோம். தாவீதுக்கு என்ன வருது? பஞ்சம்னா பரவாயில்ல, நிரந்தரமான தரித்திரவாசி, ஓயாத பஞ்சம். என்னைக்கோ ஒரு நாள் பஞ்சம்னா பரவாயில்ல. சொல்லுவானே பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டிம்மா. தாவீது பஞ்சத்துக்கு ஆண்டி இல்லை, பரம்பரையாகவே ஆண்டி ஆகிட்டார். 3 வருஷம் என்ன பஞ்சம்? ஓயாத, அதாவது மூச்சு விட முடியாத அளவுக்கு மேல 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 பிரச்சனைகள் வருகிறது. வாசிங்கம்மா. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் இதான் பஞ்சம் வரும்போது என்ன செய்யணும்? யார்கிட்ட திரும்பணும்? அது ஆபிரகாமுக்கு இங்கே பஞ்சம், தென் தேசத்தில் பஞ்சம் வந்தல. இவர் யாரிடத்தில் ஒன்று பஞ்சத்தை பார்த்து நகைக்கணும், 2வது என்ன செய்யணும்? என் ஆண்டவரை நோக்கி திரும்பணும்ல. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தா தெரியுங்களா? he still traveled southward. இங்க இருக்கிறார், 70 மைல் திருப்பி வந்தா பெத்தேலுக்கு வந்துடலாம். ஆனால் என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த நெகேவில் இருந்து அவர் வந்த எகிப்துக்கு 140 மைல், அப்படி டபுளா டிராவல் பண்றார் பாருங்க. இங்கே இருந்து இங்கே வந்தது 70 மைல். இந்த 70 மைல் அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன செய்திருக்கணும்? மரியாதை எங்கே போயிடலான்னு போகணும் தானே, இல்லை அங்கே உட்காந்து கத்தரையாவது நோக்கி பார்த்துருக்கணும். 2ம் செய்யலை. மாறா என்ன பண்ணுறாரு? நெகட்டிவ் சைடில் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறா பாருங்க.
எவ்வளவுன்னா நெகேவிலிருந்து ஈஜிப்டுக்கு 140 மைல்ஸ், 40 மைல் அங்கிருந்து வந்தவர் அடுத்து என்ன பண்ணாதுங்களா 2 மடங்கு இன்னும் வீழ்ச்சிக்குள் கடந்து போகிறார். 140 மைல் தள்ளி எங்க வந்துட்டாரு? எகிப்துக்கு வந்து விட்டார். பஞ்சம் வந்தால் குறைவு வந்தால் தேவசமூகத்தை திரும்பணும். ஆனால் மாறா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? கடிந்து கொள்ளப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க? திருப்பி திருப்பி அந்த தவறையை செய்வாங்க. நான் அசோக் லேண்ட் ஆரம்ப நாட்டில் ஒரு ட்ரெயினியாக இருக்கும்போது திருவொற்றியூரில் தங்கியிருந்தேன். திருவொற்றியூர்லேருந்து ஒரு ஸ்டாப்பு தான், விம்கோ அடுத்தது எண்ணூர். இந்த ட்ரெயின் அப்போ வந்து பழைய காலத்து இந்த கரி ட்ரெயின் போட்டு ஒரு நாளாக அது இன்ஜின் ஹீட் ஆகி ஒரு ஸ்டேஷன் தாண்டறதுக்கு. அப்போ அந்த விம்கோ ஸ்டேஷனில் ஐடிசி இப்போ ஃபேக்ட்ரி இருக்குது, அது பக்கத்தில் முன்னாடி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. அந்த பக்கத்துலேருந்து ஆட்கள் ஓடி வருவாங்க. இந்த ட்ரெயின் 2 ட்ராக் இருக்கும், எந்த சைடில் போகிறோ அதில் ஓடி வந்து ஏறிப்பானுங்க. ஒரு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு பக்கத்தில் பிளாட்ஃபார்மே கிடையாது. நாங்கள் திருவொற்றியூர்லேருந்து எண்ணூர் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்குள்ளே போகக்கூடாதுல்ல, மரியாதை கிடையாதுல்ல, ஃபுட்போர்டில் தான் உட்காந்துருப்போம், ஃபுட்போர்டில் தான் நின்றுட்டு வருவோம். அப்படி வரும்போது ஒரு ஆசாமி ஆப்போசிட்லேருந்து ஓடி வரான். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஓடி வந்து என்ன பண்ணா தெரியுங்களா, அது பழைய காலத்து ட்ரெயின். அது கீழே ஓடிட்டு என்ன பண்ணான்னா அந்த கம்பி இருக்குல்ல சைடில் அதை பிடிச்சான். அடுத்த பக்கத்தில் நிற்கிறவனா கத்தனான், டே விட்டுரு பிடிக்காதன்னாங்க. அவனுக்கு மானம் ஆகி போச்சுது. என்ன பண்ணான்னா பிடித்தான், கை வலிவி கீழே வந்துட்டான். ட்ரெயின் மெதுவாக போயிட்டே இருக்குது. அந்த கற்களை அப்படி குதிச்சு வச்சுருப்பாங்களே தண்டவாளத்தில், அதில் விழுந்து ரோல் ஆகி கீழே விழுந்தான். எழுந்து என்ன பண்ணான் தெரியுங்களா, திருப்பி ஓடி வந்தான். ட்ரெயினில் உள்ளவங்களாம் கத்துனாங்க, வெளியே உள்ளவங்க கத்துனாங்க, ட்ரெயினை விட்டுறான்னா. அவன் விடுற மாதிரி அவருக்கு ரொம்ப சொரணை ஆகி போச்சு. அவருக்கு என்ன பண்ண என்ன தெரியுங்களா, அவன் ட்ரெயினில் ஏறி போகலான்னா இருக்கிறவனுங்க திட்டியே கொண்டு வானுங்க, அது வேறு இருக்குது வம்பு. அவன் என்ன பண்ணான்னா மறுபடியும் ட்ரை பண்ணான், திருப்பியும் கீழே விழுந்தான். 3வது ஒடுந்து ஏறினான், ட்ராக்குக்கு உள்ளே போயிட்டான். கண்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே பாதி ஆயிட்டான். எத்தனை முறை விழுந்தாலும் நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா, திருப்பி அதைத்தான் செய்யணும் தோணுது தவிர தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்ற உணர்வு குறிப்பாக ஊழியர்களுக்கு இல்லை. விசுவாசிக்காத ஒரு பயம் இருக்குது. தப்பு உண்டாயோ ஏதோ ஆயிடுச்சு, ஒரு ஊழியர்கிட்ட போய் கேட்போம், ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்பான், தலையை நீட்டும் ஆடு மாதிரியா தோணுது. ஆனால் ஊழியர்களுக்கு அவங்க தானே கையை நீட்டுற கூட்டம் இல்லை. தலை நீட்டுறவன் ஆடு மாதிரி நீட்டிடலாம், கையை நீட்டுறவங்களுக்கு தன்மானம் இருக்குல்ல, சொர்ணம் இருக்குல்ல. நான் பாஸ்டர், நான் போய் எப்படி இது குனிகிறது, நான் எப்படி போய் தலையை தாழ்த்துவது, இதுதான் ஆபத்துக்கு காரணம். ஆபிரகாமுக்கு பஞ்சம் உண்டாயிட்டு தென் தேசத்தில் என்ன உணர்ந்திருக்கணும், கர்த்தரை ஆராய்ச்சி இடம் பெத்தேல், அங்கிருந்து 70 மைல் நான் தப்பான பக்கத்தில் வந்துட்டேன். கர்த்தர் சொல்லாமலே வந்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் சொல்லி வந்தவர் இன்னும் சொல்ல போனா ஏறக்குறைய 1100 மைல்கள் அந்த ஊர்ல இருந்து அவர் அந்த பெத்தேல் வருவதற்கு ஏறக்குறைய 1100 மைல், 5 ஆண்டுகள் பயணம். அது more than 5 years Abraham heard the voice of God and he traveled. அவனுடைய பயணம் இதுவரைக்கும் எதன் அடிப்படையில், கர்த்தருடைய சத்தத்தின் அடிப்படையில், கர்த்தருடைய ஆலோசனை அடிப்படையில் நடந்தது. அவருக்கு ஆராதித்த உடனே சொன்னேனே தலையில் ஏறி உட்காந்துட்டான் லூசிஃபர். ஆராதனை கொஞ்சம் சூப்பராக நடந்துன்னு வச்சிங்களேன், நம்ம தலை ஒரு மாதிரி ஆகிடும், கழுத்து ஒரு மாதிரி ஆகிடும், அவ்வளோ சீக்கிரம் வளையாது. ஏன், நம்ம தான் சூப்பராக கலக்கிட்டோம்ல. இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற உடனே நான் எப்போதுமே நினைப்பேன், ஒரு தோல்வி வரும்போது கூட கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒரு வெற்றி வரும்போது மாத்திரம் கவனக்குறைவாக இருக்கவே கூடாது. ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒருவேளை நம்ம விரும்புகிற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது. சரி என்னவோ பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம், வந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் சிலது மிதப்போம் தெரியுங்களா, இன்னைக்கு கலக்கிட்டோம் சூப்பராக இருந்து நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்கு தான் பிசாசு அதிகமாக தலையில் வந்து பிசாசனுடைய மகத்துவத்தை கொண்டு வைக்கிற நேரம் அதுதான். வெற்றி பெறுகிற நேரம் தான் ஊழியர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய. ஏனென்றால் தோற்று போன போது கூட நமக்கே தெரியும் எங்கே தப்போனோன்னா அதை தான் நோண்டிட்டு உட்காந்துருமே தவிர பெருமையாக நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு சிறந்த ஊழியத்தை நமக்கு தெரியும், இதுவரைக்கும் நம்ம அப்படி பண்ணதில்லை, நம்மை கொண்டு கத்த செய்ததில்லை. இப்போ ஒன்று பெரியதாக செய்து விட்டார் என்ற உடனே என்ன ஆயிடுதுங்களா, நம்ம அறியாமலே அடுத்த வீழ்ச்சி காத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு இங்கே ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆராதனை செய்தார், 5 ஆண்டுகள் செய்தார். பலிபீடத்தை கட்டினது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான், சீகேமில் கட்டினார். அடுப்பர் எங்கே கட்டினார், பெத்தேலில் கட்டி ஆராதித்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்ம தான் ஆராதிச்சோம்ல, இனி நம்ம எது செய்தாலும் கர்த்தரதை அங்கீகரிப்பார் என்று அவர் ராங் சைடில் புறப்பட்டு வந்தார். 70 மைல் தூரத்தில் அவருக்கு பஞ்சம் காத்திருந்தது. பாலும் தேனும் ஓடும் என்ற தேசத்துக்கு உன்னை அழைத்து போகிறேன்னு சொல்லி கர்த்தர் கூட்டு வந்தார். இங்கே என்ன ஆச்சு, பஞ்சம். ஏன், கானானுக்குள் தான் கர்த்தர் சொன்னாரே தவிர தென் தேசத்துக்கு கர்த்தர் சொல்லலை. தேவன் சொல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ பஞ்சம் வந்தது என்றால் அதுக்கு கர்த்தர் பொறுப்பு இல்லை, நாம் தான் அதுக்கு பொறுப்பு. சரி, இங்கே பிரச்சனை வந்தது, மறுபடியும் இங்கே திரும்பக்கூடாதா? திரும்பலையே. என்ன பண்ணுறா தெரியுங்களா, அங்கேருந்து மறுபடியும் எங்கே தான் போனார், இங்கே தான் போனார்.
கர்த்தர் துக்கத்தோடு சொல்கின்ற வார்த்தை மனம் திரும்பின அர்த்தம். மனம் திரும்ப என்றால் மெட்டானோயோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன்று நடந்த பிறகு உட்கார்ந்து என்ன செய்யணுமா, அதை ரிவ்யூ பண்ணணும், திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து நான் ஏதாவது தவறு செய்தனா, தவறு செய்தால் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதுதான் இந்த மனம் திரும்ப என்பதற்கு மூல வார்த்தையின் அர்த்தம். ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, மெட்டானோயோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆங்கிலத்தில் ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலுக்கு மெட்டானோயோ என்றால் பர்சீவ் ஆஃப்டர்வர்ட்ஸ். இந்த மெட்டானோய்க்கு ஆங்கில அர்த்தம் என்ன? பர்சீவ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஒன்று நடந்த பிறகு என்ன பண்ணணும்? பர்சீவ் என்றால் திரும்பி பார்த்தல், நல்ல ஊன்று கவனித்தல். பர்சீவ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஒன்று நடந்த பிறகு நம்ம திரும்பி பார்க்குற பழக்கமே நமக்கு இல்லை. ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒரு நிகழ்ச்சி நடந்தால் திரும்பி பார்க்கணும், ஏன் இப்படி ஆச்சுது. ஆபிரகாமுக்கு இங்கே பஞ்சம் வந்தது, அவர் இங்கே போகிறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு? இங்கே வருகிறார். இது 70 மைல்னா இன்னும் ஒரு மடங்கு தூரம், 140 மைல் தூரம் தள்ளி வருகிறார் எகிப்துக்கு. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஒரு அம்மா வருது. அந்த அம்மா என்ன பண்றாங்க? நேசர் மேல சாஞ்சிக்கிட்டு. எங்கிருந்து வராங்க? வனாந்திரத்திலிருந்து வராங்க. வனாந்திரத்து வராங்கன்னு என்ன? ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஊர் இருக்குது, வனாந்திரம் அடுத்து இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து என்ன பண்றா? தன் நேச மேல அப்படி சாஞ்சிக்கிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுது? அப்படியே வருது. இந்த காலத்தில் சாஞ்சி நடந்தால் அது செல்ஃபோன் பேசிட்டு வருதுன்னு சொல்லலாம். அது அந்த காலத்திலே சாஞ்சிட்டு வந்திருக்குது. யார் மேலே சாஞ்சிக்கிட்டு? செல்ஃபோன் டவர் மேலே சாயலை, தேவாதி தேவன் மேலே சாஞ்சிட்டு வருது, இந்த நேசர் மேலே சாஞ்சிட்டு வருது. அவர் கேட்கிறான், வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அவளை கேட்போம், ஏம்மா? வனாந்திரம் என்றால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஒரு தனிமையான இடத்துல நேசர் மேலே சாஞ்சிட்டு வந்தேன்னா பரவாயில்ல. இப்போ தான் ஊருக்குள்ளே வந்துட்டல, கொஞ்சம் நேரம் நடக்கக்கூடாதா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மார்க்கெட் பக்கங்களில், இந்த இது மாம்பழம் அந்த மாதிரி பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அவங்க கணவன் மனைவி வராங்க இல்லையா, அவங்க நடக்கிறதுலேருந்தே தெரியும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குதுன்னு. என்ன பண்ண தெரியுங்களா? பிரிக்கிறதுக்கு 3 பேர் வேணும். அவங்க 2 பேரையும் 3 மாதத்துக்கு அப்புறம் சேர்க்கறதுக்கு 3 பேர் வேணும். அது வேறு. ஆனால் முதல்ல என்ன பண்ணுவாங்க? பிரிய மாட்டோம், அப்படியே தான் நடக்கும். என்ன கேட்டால், என் வீட்டுக்காரு அப்புறம் சனியை செத்து தொலையுதா, ரோடில் ஓடல லாரி வான் தலையில் ஏறலன்னு அப்புறம் திட்டம், அதுவே திட்டம். அந்த ஆரம்பத்தில் என்ன செய்யும்? கொஞ்ச நாள் அப்படி சாஞ்சிட்டு நடக்கும். இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறா, ஏம்மா வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் நீ சாய்ந்து நடந்தாய், இப்போ தான் ஊருக்குள்ளே வந்துட்டியே, மரியாதைக்காவது கொஞ்சம் நேரம் நடக்கக்கூடாது. அவன் என்ன சொல்லுவா தெரியுங்களா? என் நேசர் மேல் சாய்ந்து கொண்டிருந்தால் தான் என்னால் நடக்கவே முடியும். சபை இன்றைக்கு மேசர் மேல் என்ன செய்யணும்? சாய்ந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்தில் சாய்ந்து கொள்ள நம்ம தெரிந்து, நமக்கு கொஞ்சம் வசதி வந்த உடனே சாய்ந்து கொள்ள தெரியாது. தேவைகள் இருக்கிற வரைக்கும் தேவன் தேவன் கர்த்தர் என்று சொல்லி சாய்ந்து நடந்தோம். இன்னைக்கு என்ன பண்றோம்? பசங்க இப்போ மே மாதம் வருது இல்லை, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற காலம் இது, சரியா? சைக்கிள் ஓட்ட கற்று என்ன பண்ணுவாங்க? அப்பா மாமா சித்தப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சைக்கிளை பிடிச்சி நடப்போம். அது சைக்கிள் கற்றுக்கிற எல்லாருக்குமே சைக்கிள் ஏறி உட்காந்து இப்படி கோணை ஆகிடுவான். ஒருத்தன் கூட நேராக உட்கார மாட்டான். எல்லாம் இப்படி தான், இப்படி தான். இப்போ பணத்தை வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி தள்ளிட்டு போகணும் சைக்கிளில். கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா தெரியுங்களா? கையை விடுங்க, நானே ஓட்டுவேன்ல. ஓட்டுவார். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அவரே கையை விட்டு ஓட்டுவார். அப்புறம் முதல்ல தான் அப்படி சாஞ்சிப்பார், பிடிச்சிக்கினீங்களா அப்படி திருப்பி பார்த்துப்பார் அப்பப்போ. ஆனால் கொஞ்சம் பெடல் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணுவா தெரியுங்களா? கையை விடுங்க, நானே ஓட்டுவேன். கையை விட்டு ஓட்டுவார். அப்புறம் பார்த்தா நீங்கள் பின்னாடி வராதிங்க, அவருக்கு மானமாக இருக்கும். அப்புறம் அவருக்கு கேவலமாயிடும். ஒரு ஆள் கூட நடந்து சைக்கிள் ஓட்டு எடுத்துறான் பார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா? ஒரு 2 ரவுண்ட் அடித்தோடனே கையை விட்டு ஓட்ட ஆரம்பிப்பார். அது எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்கிளில் இந்த கிரவுண்டில் எங்கேயோ ஓட்டுவானுங்க ஆளுங்க. கொஞ்சம் ஓட்ட கற்றுட்டு எங்கே வருவான் தெரியுங்களா? வீட்டு பக்கத்தில் வருவான். பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? அவர் வண்டி ஓட்டுறது எல்லாரும் பார்க்கணும் இல்லை வீட்டில் உள்ளலாம். என்ன பண்ணுவார்னா, வீட்டுக்கு வந்து மம்மி மம்மி எனக்கு சைக்கிள் ஓட்டார். அவர் ஒரு ரவுண்ட் அடித்து போய்ட்டு வர கிரவுண்டுக்கு. திருப்பி ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? மம்மி நோ ஹேண்ட்ஸ், நோ, கை விட்டு ஓட்டுறாரு அவர். அப்புறம் சாயங்காலம் வருவார், மம்மி நோ டீத் மம்மி, கீழே விழுந்து பல்ல உடைச்சிட்டு வருவான். ஊழியர்களும் இப்படித்தான், குழந்தைகளே தான். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது மாத்திரம் நீ புடி, நான் புடி, முன்ன புடி, பின்னாடி புடி, 4 கூட்டத்தில் பேசின உடனே என்ன ஆகிடும்? எவனும் பிடிக்காத வைத்தலான். அதுக்கப்புறம் கர்த்தர் கூட கிட்ட வரக்கூடாது, நானே ஓட்டுவேன். இதுதான் ஆபிரகாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அவருடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தது. ஜோர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ், பாடுகளின் பயணத்துக்கு காரணம் என்ன?
ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கர்த்தரையே பற்றி நடந்து வந்தவருக்கு பெத்தேலில் வந்து ஆராதித்தவுடன் என்ன ஆகி போச்சு அவருக்கு? இனி நானே சமாளிப்பேன். சமாளிக்க முடியாது. கடைசி மட்டும், எது வரைக்கும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தானே ரட்சிக்கப்பட முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த ரட்சகரை சார்ந்து வாழாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? உறுதியாக நிற்க முடியாது. நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், எகிப்தியனோடு கர்த்தர் யுத்தம் செய்வார், அமலேக்கியனோடு யார் யுத்தம் பண்ணும்? சொல்லுங்களேன். நீ சும்மா உனக்காக யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார்ல? சொன்னாரா? சொன்னார். அமலேக்கியனோட யுத்தத்துக்கு வந்தான்ல, கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டியது தானே? ஆமாவா? கர்த்தர் சொன்னார், நீ சும்மா இருப்பா, உனக்காக நான் சண்டை போட. யாருக்கு? எகிப்தியனுக்கு தான், அமலேக்கியனுக்கு இல்லை. அமலேக்கியன் யார்? நம்முடைய மாம்சம். எகிப்தியன் யார்? சாத்தானுடைய நிழல். சாத்தானுடைய யுத்தம் வந்தால் கர்த்தர் தான் செய்வார், நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம மாம்சம் உள்ளேருந்து யுத்தம் வருத, அதை நாம தான் யுத்தம் செய்ய வேண்டும், நாம் தான் அடக்க வேண்டும். ஒரு வசனம் வாசிங்களேன். பார்வோனுடைய யுத்தம் இருக்குது, அது எத்தனை தலைமுறை? ஆதியாகமம் 15:16 வாசிங்க. ஆதியாகமம் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். கவனிங்க, எகிப்தில் எத்தனை வருஷம், எத்தனை தலைமுறை இருப்பாங்க? 4 தலைமுறை. முதல் தலைமுறை யாரு? யாக்கோபு போனார். அடிமைத்தனத்துக்குள்ள போன முதல் ஆசாமி யாரு? யோசேப்பு. போயிருந்தாலும் அவன் அடிமையாக போகலை, அடிமையாக அனுப்பப்பட்டு ஆளுகிறவனாக மாறி போயிட்டான். அந்த 4 தலைமுறை. முதல் தலைமுறை யார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். 4ஆம் தலைமுறையில் திரும்பி வருவாங்கன்னா ஆபிரகாமில் இருந்தல்ல. அடிமைக்க போனது யாரு? யாக்கோபு. யாக்கோவோட பையன் லேவி, லேவியோட பையன் கோகாத், கோகாத்துடைய பையன் மோசே அல்லது ஆரோன். 4ஆம் தலைமுறை திரும்பி வந்துட்டாங்கல்ல. யாக்கோபு போனார், அடுத்தது அவன் பையன் யாரு? லேவி, லேவியோட பையன் கோகாத், கோகாத்துடைய பையன் ஆரோன் அல்லது மோசே. சரியா? 4ஆம் தலைமுறையில் திரும்புகிறாங்க. இதில் எத்தனை தலைமுறை அவர்கள் அடிமையாக இருந்தார்கள்? யாக்கோபு இருந்த வரைக்கும் அடிமைத்தனம் இல்லை. ஆமாவா? யாக்கோபோட பிள்ளை யார்? லேவி. இன்னொரு வார்த்தை சொன்னால் யோசேப்பு. இன்னும் யோசேப்பு ஒரு பிள்ளை தானே. யோசேப்பு இருந்த வரைக்கும் அங்கே என்ன கிடையாது? அடிமைத்தனம் இல்லை. யோசேப்பை அறியாத ஒரு பார்வம். யோசேப்பு மரித்த பின்பு யார் வருகிறான்? யோசேப்பை அறியாத ஒரு பாப்பா. எந்த தலைமுறை ஆயிடுச்சு? கோகாத் தலைமுறை. 3ஆம் தலைமுறைக்கு வந்துச்சு. 3ஆம் தலைமுறையில் வந்தபோது தான் அடிமைப்படுத்தினான். 4ஆம் தலைமுறையில் வெளியே வந்துட்டாங்கல்ல. அப்போது அந்த பார்வோனுடைய பிரச்சனை அவங்களுக்கு எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை தான். 4ஆம் தலைமுறையில் திரும்பி வருவாங்கன்னு சொன்னாலும், முதலாம் தலைமுறை யாக்கோபு, 2ஆம் தலைமுறை லேவி, 3ஆம் தலைமுறை கோகாத், 4ஆம் தலைமுறை மோசே. இதில் யாக்கோபு இருந்த வரைக்கும் அடிமைத்தனம் இல்லை. லேவி அல்லது யோசேப்பு இருந்த வரைக்கும் என்ன இல்லை? அடிமைத்தனம் இல்லை. அடுத்தது இவன் பிள்ளைகள் காலத்தில் தான் என்ன வருது? யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். 3ஆம் தலைமுறை தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தலைமுறையில் வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னு பாடுகள் எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை தான். ஆனால் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். எகிப்தினுடைய யுத்தம் எத்தனை தலைமுறை தான்? ஒரு தலைமுறை தான். ஆனால் அமலேக்குடைய யுத்தம் எவ்வளவு தெரியுங்களா? தலைமுறை தலைமுறையாக, அதாவது எட்டர்னிட்டி, நித்தியமாக இருக்கின்ற ஒரு யுத்தம். கர்த்தர் நமக்கு ஒரு விஷயம் காத்திருக்கிறார். ஏன்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புனா யாருக்கு விரோதமாக எழும்புகிறான்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக ஒருவன் எழும்பினால் யார் செய்யணும் யுத்தம்? கர்த்தர் செய்வார். நல்லா கவனிச்சிங்க. எந்த ஒரு காலகட்டத்திலும் என்னால் முடியும், நான் செய்திடுவேன், எனக்கு அனுபவம் வந்துட்டு, எனக்கு திறமை வந்து யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலும் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஜேர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ் ஆபிரகாமுக்கும் வரும், அகஸ்டினுக்கும் வரும், யாருக்கும் வரும். அதாவது மேலிருந்து கடைசி ஆசாமி அகஸ்டின்னா அதுவரைக்கும் வரும். காரணம் என்னவென்றால் இந்த பாடுகளுக்கு அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய உபத்திரவத்துக்கு யார் காரணம்? ஆபிரகாம் தான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் யார் காரணம்? நான் தான் காரணமே தவிர இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. கர்த்தர் வந்து கேட்கிறார், முதல் மனுஷனை பார்த்து கேட்கிறார், எங்கப்பா இருக்கிற? நாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறோம். உடனே கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு நிர்வாணின்னு யார் சொன்னது? அப்போ நான் விளக்கின கனியை உண்டாயா? ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும்ல. என்ன சொன்னா தெரியுங்களா? நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த பெண் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறான் பாருங்க. நம்ம பாட்டி சொல்ல, ஒரு கல்லில் 2 மாங்கான்னு.
ஆதாமுக்கு அந்த 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 டெக்னிக் நல்லாவே ஒரே அடி 2 பேருக்கு சேர்த்து. ஒன்று யாருக்கு? ஏவாளுக்கு ஒரு உதை, ஏவாளை கொடுத்த கர்த்தருக்கு ஒரு உதை. உன் பாடுகளுக்கு காரணம் யாரு? நாம் தான் காரணமே தவிர இன்னொருத்தர் மேல குற்றத்தை சாட்டக்கூடாது. ஆபிரகாமுடைய பாடுகளுக்கு யார் காரணம்? ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்பதை நினைத்து விட்டு அவர் சுய விருப்பத்தில் போகிறார். கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தாங்கல்ல, எருசலேம் வரைக்கும் எப்படி வந்தாங்க? நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. எருசலேமுக்கு வந்த உடனே மூளை வேலை செய்து பாருங்களேன். எங்கே வந்துட்டோம்? எருசலேமுக்கு வந்துட்டோம். அப்போ எருசலேமில் ராஜாவின் நட்சத்திரம். ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் தான் பிறப்பார். அரண்மனைக்கு போயிட்டீங்கல்ல. இதுவரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க இப்போ எங்கே போகிறீங்க? அப்போ ஞானிக்கு ஞானம் ஏது என்று வேதம் கேட்குது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், ஞானின்னு சொல்கிறானுங்க, எங்கள்கிட்ட கர்த்தருடைய வேதம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஞானிக்கு ஞானம் ஏது? வசனத்தை வாசிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? இது நம்ம எல்லாருக்கும் நேரடியாக அந்த பலார்னு அடிக்கிற ஒரு அறை. நான் ஞானின்னு சொல்றோம், கர்த்தருடைய வேதம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களே. மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி, மெய்யாகவே வேதபாரகனுடைய கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானம் ஏது? அவனுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவர்கள் போதுமா? அப்படின்னு ஞானிக்கு என்ன கிடையாது? பேர் என்ன? ஞானின்னு பேர். அவனுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. நட்சத்திரத்தை பார்த்து வந்தீங்க, நட்சத்திரத்தையே பார்த்து தானே போகணும். நட்சத்திரத்தை பார்த்தா எங்கே போயிட்டு இருக்கோம்? எங்கே போயிருக்கோம்? அது பெத்லஹேமுக்கு போயிருக்கோம் இல்லையா? அது வரைக்கும் வந்தவங்க என்ன பண்ணாங்க? அதை பார்த்துட்டு அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில் போய் கேட்டாங்க. அதன் விளைவு என்னாச்சு தெரியுங்களா? 42 பிள்ளைகள், குழந்தைகள் கொல்லப்பட்டது. பைபிளில் நமக்கு 42 இல்லை. ஜோசிஃபஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான். நம்ம ஆளு பிரசங்கம் பண்ணுவாங்க, இயேசுக்காக ஏரோது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு போட்டான் கதை. இருக்கிற ஊரில் சின்ன ஊர் எது? யூதேயா. அந்த யூதேயாவை 1000 துண்டா வச்சு அதில் உள்ளது செய்து எது? பெத்லஹேம். எப்ராத்தா என பேட்ட பெத்லஹேமே யூதேயாவில் உள்ள 1000ங்களுக்குள் சிறியது. வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இஸ்ரவேல் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? குண்டு ஊசி குத்துற அளவு தான் இருக்கும். அதில் யூதே, அது 12 கோத்திரம் சேர்ந்து குண்டு ஊசி போனேன்னா 2 கோத்திரம் தான் யூதேயா. அது இன்னும் எவ்வளோ சின்னதாக இருக்கும்? அந்த சின்னதில் ஒன்று தான் என்ன? இது யூதேயாவை 1000 டிவைட் பண்ணால் அது எவ்வளவு சின்னதாக வரும்? அதில் உள்ளதுலேயே குட்டின்னு பார்த்தா எது இருக்கும்? பெத்லஹேம். அதுலேயே 1000 குழந்தை இருந்தது. அதில் எப்படி 1000 குழந்தை இருக்க முடியும்? அது 2 வயசு கீழ்பட்ட பிள்ளைகள் அவ்வளவா? ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான். ஃபிளாவியஸ் ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான். அவன் ஒரு யூதன். எருசலேம் ஆலயம் கிபி 70 உடைக்கப்பட்ட போது கண்களால் பார்த்து எழுதினவன். அவன் சொல்கிறான், 42 குழந்தைகள் தான் கொல்லப்பட்டது, ஆயிரக்கணக்கான குழந்தைகள்லாம் இல்லை. ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோ ஜனமே கிடையாது. முதல்ல மிகச்சிறிய பட்டணம் ஆகியவே வயது இல்லை. சரி, போகட்டும். இத்தனை குழந்தைகளுடைய மரணத்துக்கு காரணம் யார் தெரியுங்களா? ஞானி என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய சுய பயணத்தை மேற்கொண்டவர்கள். ஆபிரகாமுக்கும் அதுதான். அழைக்கப்பட்டவர், கர்த்தருடைய நண்பர் என்று சொல்லப்பட்டவர், அவருக்கு பஞ்சம் வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், சுயமாக நாம் பயணம் செய்வது. சுயமாக நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு. ஆபிரகாமுக்கு தைரியம் என்னென்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கர்த்தர் நமக்கு ஒரு முறை இல்லை 3 முறை தரிசனம் ஆகிட்டாரு, ஊரை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆக என்ன செய்யலாம்? நம்முடைய இஷ்டம் போல ஊழியத்தில் சில வெற்றிகள், சில மேன்மைகள், சில பேர்ப்புகள் வரும்போது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது நாம் விழுவதற்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு என்று அர்த்தம். அது தோல்விகள் வந்தால் கூட தோண்டு போகாமல் இருந்துடணும். வெற்றி வென்றால் மாத்திரம் மிக ஜாக்கிரதையோடு இல்லாவிட்டால் பெற்ற வெற்றியை இழப்பது மாத்திரமல்ல, வீழ்ச்சிக்கும் நாமே காரணமாகும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். தாவீது தவறு செய்து விட்டார், தன் ஜனத்தை எண்ணிக்கையிட்டான். 1 நாளாகவும் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. யார் ஏவுறாங்க? இதுவரைக்கும் அவரை யார் ஏவினது? கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினாரு. இப்போ என்னாச்சுது? கொஞ்சம் வெற்றிகள், கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், கொஞ்சம் பெரிய ஆளான தாவீதுக்கு என்னாச்சுது? கரவலாடுகளின் பின்னாடி நடக்கும்போது அவர் ஏவினவர் கர்த்தருடைய ஆவியானவர். இப்போ அவரை பின்பற்றி நிறைய பேர் வர ஆரம்பிச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு? சாத்தான் ஏவுறான். ஏவ முடிஞ்சது பாருங்களேன். சாத்தான் ஏவுவதற்கு அப்போ தாவீது வாழ்க்கையில் என்ன இருக்குது? இடம் இருக்கிறது.
சாத்தான் ஏவினானா உடனே இவர் என்ன பண்ணார், போய் யோவாபை அழைத்து தளபதிகளை அழைத்து நீ என் இராணுவத்தை எண்ணிக்கையிடு. யோவாப் சொன்னான், ராஜாவே இன்னும் எனக்கு இராணுவம் வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரு, நீ ஏன் என்ன சொல்ற, நான் சொன்னதை செய்ய போடா, நான் சொன்னதை செய். இப்போ 2 சாமுவேல் 24:12-13 வாசிங்க. கர்த்தர் 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். என்ன ஆப்ஷன் கொடுக்கிறார் வாசிங்கம்மா? நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், நீ செலக்ட் பண்ணிக்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம கொச்சையா சொன்னா வான் தலையெழுத்து நீயே நிர்ணயம் பண்ணிக்க, அவ்வளவுதான். 3 கர்த்தர் முன்னாடி வச்சுட்டாரு, உனக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கோ, அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டும். என்ன வேணும்? 7 வருஷ பஞ்சம். அப்படின்னா பஞ்சம் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. பஞ்சம் என்பது காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆபிரகாமுக்கும் பஞ்சம் வருது, தாவீதுக்கும் பஞ்சம் வருகிறது. கர்த்தர் கேட்கிறார், இது வரல, அவனுக்கு சாய்ஸ் என்ன தெரியுங்களா? 7 ஆண்டுகள் பஞ்சம், அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர, 3 மாதங்கள் எதிரியுடைய படையெடுப்பு, அடுத்தது நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ. என்ன வேண்டும்? கொள்ளை நோய். 3 வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதில் முதல் சாய்ஸ் என்ன தெரியுங்களா? அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கர்த்தர் தாவீதுக்கு வைக்கிறார். ஏபிசி கொடுத்துட்டாரு, எதை வேணா செலக்ட் பண்ணிக்கோ, அது நீ தான். அப்படின்னா 3 வந்தாலும் உபத்திரவம் தான். அது யார் சூஸ் பண்ணிக்கிறாங்க? தொடர்ந்து வாசிங்கம்மா 13ஆம் வசனம். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இடுக்க யாரால வந்தது? நீங்க தான். கொளுத்தா யார் என்ன செய்யும்? அதேதான். நீங்கள் நிறைய ஊழியத்தில் குடைச்சல், நிறைய ஊழியத்தில் பிரச்சனை, நிறைய ஊழியத்தில் ஏவல் விடுறான் சேவல் விடுறான்னா என்ன அர்த்தம்? நம்ம தலையில் நாமே மண்ணவாரி போட்டுக்கிட்டோம். மிகவும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? பஞ்சங்களை தவிர்க்க முடியாது. பஞ்சம் என்பது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆபிரகாமுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவையா? சங்கீதம் 105:16 வாசிங்க. சங்கீதம் 105:16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். கர்த்தர் ஏன் முறிக்கிறார்? தேசத்திலே பஞ்சம் வருவது என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த பஞ்சத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். எனக்கு தெரிந்து வேறும் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இளைஞனானேன், முதிர் வயதுள்ளவனானேன், நீதிமான் அல்ல, நீதிமானுடைய சந்ததி கூட என்ன செய்ததில்லை, அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதை நான் பார்த்ததே இல்லை என்றார்ல. ஆனால் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வாழ்க்கையிலும் தரித்திரம் இருக்குல்ல. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிராமத்தில் இருக்கிறேன், சரியாக தசமபாக கொடுக்க முடியாத ஜனங்கள் நடுவில் ஊழியம் செய்கிறேன். அப்படி சொன்னாலும் மேலே ஒருத்தர் இருக்கிறார்ல, மேலே ஒருத்தர் இருக்கிறார் தானே. இந்த தசமபாகம் கொடுக்குற நம்பியா ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லை இவன் காணிக்கு கொடுப்பானா ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லை இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா வந்தோம்? இல்லையே, அவர் தானே அழைத்தார், அவர் தானே கொடுக்கணும். எந்த மூலையில் போய் இருந்தாலும் சரிதான், காகங்களை கொண்டு போஷிக்க கர்த்தருக்கு தெரியாதா? தேசமே பஞ்சத்தில் வாடினாலும் எலியாவுக்கு கர்த்தர் காகத்தை கொண்டு இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்க முடிஞ்சதில்லை. அப்படின்னா ஒரு நல்ல ஃபீஸ்ட், ஒரு நல்ல உணவை அவனுக்கு கொடுக்க முடிந்தது. எந்த அவன் கேரி தாட்டங்களில் உட்கார்ந்துருந்தாலும் தேடி வந்து கொடுக்கத்தானே. அந்த பாத்திரம் எங்கேருந்து வந்திருக்குது? பரலோகத்திலேருந்து மாவு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு, நம்ம அக்காவை பாருங்களேன், டைனிங் ஹாலில் இருந்து அந்த கிச்சன்லேருந்து டைனிங் ஹாலுக்கு தண்ணி வராது. அவன் எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து சாப்பிட்ற இடம் வரைக்கும் ஒரு அண்டால தண்ணியை கொண்டு வச்சுருக்கான் பாருங்க. ஏன்னா சாப்பிட்டா விற்கும்னு அவனுக்கு தெரியும்ல. நம்ம அக்காவுக்கு அது மாத்திரம் தெரியும். எப்போ தெரியும்னா அவர் சாப்பிடும்போது இன்னொரு பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும், ஓஹோ தண்ணி என்று ஒன்று வைக்கணும் போல இருக்குது. அது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தது. அது குளத்துல கிடைக்கும், குட்டையில் கிடைக்கும், இல்லை மினரல் தெரியும். அது கொண்டு வரதுக்குள்ள தலைவர் 3வது வாரம் தாண்டி போயிட்டு இருப்பார். அவர் இந்த தேவ மனுஷனுக்கு போஷிப்பது யார்? தேவதூதன். எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். பஞ்சம் என்பது யாருக்கு இல்லை? தேவ ஊழியனுக்கு இல்லை. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருக்குமானால் காரணம் யாரு? நான் தான் காரணமே தவிர தேவன் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல. இவர் இப்படி பண்ணாரு, அவரு சபையை உடைச்சாரு, இவர் சபையிலேருந்து ஆளை கூட்டு போயிட்டாரு, இவர் இதை பண்ணாரு. எதை பண்ணினாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வழிகள் சரியாக இருந்தால். தாவீது இன்னைக்கு சொல்லுறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன். யாரோ இருக்கிறதுக்கு காரணம்? நான் தான் தப்பு பண்ணேன்.
இன்னொருவர் என் வாழ்க்கையில தீமையை கொண்டு வர முடியாது. என் வாழ்க்கையில குழப்பம் வந்து அதுக்கு யார் காரணம்? ஆபிரகாம் வாழ்க்கையில பஞ்சம் வந்தால் ஆபிரகாம் தான் காரணம். யார் இல்ல? கர்த்தரும் கிடையாது, இல்ல லோத்தும் கிடையாது, இல்ல சாராளும் கிடையாது, இல்ல அபிமெலேக்கோ, இல்ல இப்ப எகிப்தில் பார்வோனும் அல்ல. காரணம் யாரு? ஆபிரகாம் தான். நீ இங்க வந்தீங்க, பஞ்சம் வந்தது, மரியாதை அப்படி போயிருக்கலாம்ல, 2 மடங்கு தூரம் இங்க போகிறாரு அப்படின்னா திரும்ப திரும்ப அதான் எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டாலும் என்ன ஆகும் தெரியுங்களா? திரும்பவும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. இந்த பாடுகளுக்கு காரணம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். பிறர் மேலே குற்றஞ்சாட்டுறதை விட்டுக்கிட்டு என் குழப்பத்துக்கு, என் குடும்ப பிரச்சனைக்கு, என் ஊழிய பிரச்சனைக்கு காரணம் யாரு? நான் தான். நம்ம எல்லாருக்கும் ஜீவானந்த அண்ணன் நல்லாவே தெரியும். மகிழ்ச்சி ஆசிரியர் எல்லாருக்கும் தெரியும் தானே. இந்த மகிழ்ச்சி ஆசிரியர் ஒரு முறை பாளையங்கோட்டை ராஜேந்திரம் இருக்காங்க இல்லையா, குட் நியூஸ் மிஷன், அவர் வந்து அப்போது லேவியர் முகாம் நடத்திட்டு இருந்தார். ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாளையங்கோட்டையில் கூடுவாங்க. 4 நாட்கள் 5 நாட்கள் வெளிநாட்டிலேருந்து பிரசங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதில் ஜீவானந்தன் ஒரு முறை பேசியிருக்கார். அது ஏன்னா கேட்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு கேசட் C90 சொல்லுவாங்களே, 45 நிமிஷம், அதில் ஒரு பக்கத்தில் என்னுடைய பாஸ்டர் பேசியிருக்காங்க. சிக்னல் ரிங், செருபாபேல் குறித்து நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அந்த சிக்னல் ரிங்கை பற்றி அவர் பேசியிருக்கார் 45 நிமிஷம். அவர் இங்கிலீஷில் பேசியிருக்காரு எங்கள் பாஸ்டர். அடுத்த பக்கத்தில் ஜீவானந்தன் பேசுகிற தமிழ் மெசேஜ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயங்கர கிண்டலா கேலியா மாதிரி கிரம பாட்டு பாடுவார், அக்கிரம பாட்டும் பாடுவார், ஏசுனா பாட்டும் பாடுவார், கிளி பாட்டும் பாடுவார், எல்லா பாட்டும் பாடுவார். அவர் 45 நிமிஷம் அழுது கொண்டே பிரசங்கித்திருக்கிறார். எப்போவாது வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த கேசட்டை கேட்டு பாருங்க. 45 நிமிஷம் அழுது கொண்டே பேசுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னுடைய ஊழியத்தில் உள்ள பிரச்சனைக்கு நான் யாரையாவது ஒருத்தர் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பேன். இவன் தான், இவதான், இவர் தான், இந்த ஊழியந்தான், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, மற்றவங்க எல்லாரும் பார்க்குறேன், ஒன்றை நீ பார்த்தியா? உன்னுடைய ஊழியத்துக்கு பிரச்சனை யாருன்னா உன் நாக்கு தான் கர்த்தர் பேசினாராம். ஊழியக்காரனுக்கு நாக்கு சரியா இருக்கணுங்கிறதுக்காக 45 நிமிடம் அழுது கொண்டே பிரசங்கித்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில் வேற என்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார் நான் நம்பல. அவ்வளவு ஒரு மாதிரி ரெடிகுலஸா இருக்கும், அவர் பேச்சே வித்தியாசமாக இருக்கும். அழுது கொண்டே பேசுகிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தில் உள்ள பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் அல்ல, என்னுடைய நாக்கு தான் காரணம். தேவையில்லாத வார்த்தையை பேசியிருப்பேன், தேவையில்லாத கமெண்ட் யாரும் பற்றி சொல்லியிருப்பேன், யாரோ ஒருத்தர் பின்னாடி பேசியிருப்பேன், அது அவங்ககிட்ட போகும்போது வேற வடிவத்தில் போகும், அது எனக்கு துன்பத்தை கொண்டு வரும். நான் இப்போ யாரை சொல்லுவேன்? நம்ம அவன்கிட்ட சொன்னோம், அவன் தானே சொல்லிட்டான், அவன் மேலே நீ தானே சொன்ன, அப்போ யார் மேலே கோபம் வரணும்? நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ போய் சொல்லிட்டல்ல, நீ ஏன் சொன்ன தானே அவன் சொன்னான். நீ ஒன்று சொன்னா அவன் 10 சொன்னான், அவ்வளவுதான். நீ அந்த ஒன்று சொல்லாமல் இருந்திருந்தா, என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய சமுதாய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானால் அதுக்கு வேற யாரும் காரணம் அல்ல, நான் தான். என்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வெளிப்பாடு, இந்த தரிசனம் வருதோ அன்றைக்கு நம்ம ஊழியங்கள் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அன்றைக்கு நமது வாழ்க்கையில் வந்து ஒரு மலர்ச்சியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆபிரகாம் அங்கே தவறி போனார். இந்த பாடுகளின் பயணத்தை நீங்களான கற்றுக்கொள்ள, பரிசுத்தவானுடைய புனித பயணம் இஸ் a pilgrimage. இந்த புனித பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள 4வது பாடம் என்ன? என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு இன்னொருவரை பழி சுமத்தி கொண்டு கால்வதை நிறுத்தணும். முதல்ல இன்னொருவனை குற்றம் சாட்டுவதை நிறுத்தணும். யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கூட நம்ம யூர்க்கப்பட்ட அவங்க பண்ணிட்டான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடித்தளம் யாராக இருக்கும் தெரியுங்களா? நீங்களும் தான் இருப்பேன், நானாக தான் இருப்பேன். இன்னொரு இருக்கவே முடியாது. என் பிரச்சனைக்கு காரணம் நானாகத்தான் இருப்பேன். தாவீது அன்னைக்கு சொன்னார் பாருங்க, தாவீது சொல்லுகிறா, ஆஹா கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன். இடுக்கண்ணுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். நீதானே ஜனத்தை எண்ணிக்கையிட சொன்னாய். ஆகவே தானே கர்த்தர் 3 சாய்ஸை முன்னாடி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இது உலகமெல்லாம் சொல்றாங்க, குறிப்பாக மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் சொல்றாங்க, இது என்ன தவசு காலம், லெந்து காலமா, அது என்ன மனம் திரும்புகிற காலம். எனக்கு அவங்க பாரம்பரியமாக வேணால் செய்துட்டு இருக்கட்டும், நாம் மீனிங்ஃபுல்லாக செய்வோம். இது மனம் திரும்ப வேண்டிய காலம். சொன்னேனே, இது மெட்டா நோய் என்றால் என்ன? பெர்சீவ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஒன்று நடந்த பிறகு உட்கார்ந்து என்ன செய்யணும்? சரியாக தான் செய்தேனா, சரியாக தான் பேசினேனா. ஒரு பிரசங்கம் பண்ணுற பார்த்தீங்களா, பண்ணி முடித்த பிறகு மற்றவங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆனால் நம்ம உட்காந்து யோசித்தோன்னா நமக்கு கமெண்ட் வராது. எதுனா எனக்கு தப்பு பண்ணோன்னு நமக்கு தெரியும். ஒன்று நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதோட சரி. எனக்கு தெரிந்து ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு செய்தி பிரசங்கி போகிறாருன்னா என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் நோட்ஸ் எடுப்பேன். எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணும்போது அதை ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பேன், அவ்வளவுதான். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவார். அவர் ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்,
கண்ணாடி முன்னாடி நின்று அவர் பேசுறதுக்குன்னா அவர் முகபாவம் எப்படி இருக்கணும், அவர் எப்போ வேகமாக பேசணும், இதை கண்ணாடியில் பார்த்தா தானே தெரியும். சும்மா நம்ம பேசணும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சிரிக்கமாக இருக்கணும், நம்ம மூஞ்சி ஏற்கனவே டிராகுலா மாதிரி இருந்தாலும் இருக்கும், நமக்கு தெரியாது இல்லை அது. அவர் நம்ம கண்ணாடி முன்னாடி பேசிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுவார்னா போய் புல்பிட்டில் ஏறுவார். அவர் சொல்லுவார், ஏன்னா எனக்கே தெரியும் மூஞ்சி எப்படி இருந்துன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். சில விஷயத்த சொல்லக்கூடிய விதத்தை சொன்னால் கடினமான வார்த்தைகள் கூட லெகுவாக போகும், லெகுவான வார்த்தைகளோட கடினமாகிடணும்ல. கழுத அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுதைன்னா என்ன அர்த்தம்? கழுத அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால் திட்டுறோன்னு அர்த்தம். அது கோபம் வந்து என்ன பண்ணும், திரும்பி நின்று எட்டி ஒரு உத விடும் கழுதை. அதுவே கழுத அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது அப்படியே குழஞ்சி வந்து முன்னாடி இருக்கா, கழுதை தான். ரெண்டும் கழுதை தான், ஆனால் சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல. ஒருத்தன் திட்டான் ஒரு மனைவி, கோபத்தில் மனைவி பார்த்து கழுத அப்படின்னா அது கழுதை கோபம் வந்துச்சு. இன்னும் எப்படி கழுதைன்னு சொன்னேன்? நான் கழுதைன்னு சொன்னால் உனக்கு அர்த்தம் தெரியுமா? கழு என்றால் அழகு, தை என்றால் தையல், பெண். நீ அழகான பெண்ணுன்னு நான் சொன்னேன். நம்மளால் சறுக்கி விழுந்தா கூட அதில் ஒரு இது பண்ணுவான்ல. கழுதைன்னு திட்டிட்டு அப்புறம் கதையை மாற்றிட்டார் ஒருத்தர். ஆனால் உண்மையில அர்த்தம் அதுதான். கழு என்றால் தமிழில் அழகு என்று அர்த்தம், தை என்றால் பெண், அழகான பெண்ணுன்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வீட்டுக்காரர் என்னைக்கு தாயா என்ன அழகுள்ளவன்னு சொல்லியிருக்கிறான். அவன் திட்டிட்டு சமாளித்ததை அந்த அம்மா சந்தோஷமாக எடுத்துக்கிட்டது. நமது வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் என்ன செய்யணும்? திரும்பி போய் கொஞ்சம் நின்று அதை நிதானித்து பார்க்க வேண்டும். நான் அடுத்த படிக்க போகிறேன். ஆபத்துக்கள் வரும்போது என்ன செய்வதில்லை, நிறைய பேர் திரும்ப யோசிப்பதும் இல்லை, பழைய இடத்துக்கு திரும்புவதும் இல்லை. வேதத்தை ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும், தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அதாவது நெருக்கப்படுவது எதற்கு? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? என்னையா? அவர் நோக்கி கூப்பிடணும், வேற அது அவரை கிட்ட நெருங்கி போகணும், வேற. சரி, எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நான் இந்த முறை தேசத்தின் இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க, சரியா? கர்த்தர் எதுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நெருக்கத்தை உண்டாக்குறாங்கிறதுக்கு ஒரு நல்ல பதில் இந்த வசனத்தில் இருக்குது. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டறிந்து என்ன செய்வாரா? கோலியாத்துக்கு விரோதமாக தான் கவன் எடுத்து அடிக்கணும். கர்த்தர் யாருக்கு விரோதமாக அடிக்கிறார்? தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கர்த்தர் யார் அடிக்கிறாங்க? கர்த்தரே கவனை எடுத்து அவர்கள் அவன் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று. கர்த்தர் எதுக்கு நெருக்கத்தை உண்டாக்குகிறார்? கண்டு உணர்வதற்கு. நெருக்கத்தை கர்த்தர் நமது வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன? நாம் அதை கண்டு உணர வேண்டும். ஆனால் நமக்கு நெருக்கப்பட்ட என்ன பண்ணுறோம்? தப்பான பக்கத்திலே போயிட்டு இருப்போம். தேவன் நெருக்கத்தை கொடுப்பது நம்மை துன்பப்படுத்துவதற்கல்ல, நம்மை உணர்வடைய செய்வதற்கு. உணர்வில்லாவிட்டால் என்ன ஆகும்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:21. இருளடையும் இருதயம் என்ன செய்யும்? 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஏன் இருள் வருதுன்னு சொன்னா உணர்வில்லாத இருதயம். உணர்வில்லாத ஏன் வருது? உபத்திரவம் வரும்போது அதை கண்டு உணர்கின்ற தன்மை இல்லை. இப்போ தேவன் உபத்திரவத்தை அனுபவிக்க நோக்கம் என்ன? நாம் கண்டு உணர வேண்டும். கண்டு உணராவிட்டால் என்ன ஆகும்? அது இருளை கொண்டு வரும், வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆபிரகாமுக்கும் அதுதான் வந்தது. எங்கே நோக்கி போயிட்டாரு? எகிப்தை நோக்கி போனார். எகிப்து என்பதற்கு வேதத்தில் சில பொருள்கள் உண்டு. ஒன்று, எகிப்து என்பதற்கு ஏசாயா 31:1 வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அங்கே அதிகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. யாருக்கு? எகிப்து நாடி போகிறவனுக்கு என்ன ஐயோ? ஆபிரகாம் எங்கே நோக்கி போனார்? ஒருவேளை இந்த வசனம் ஆபிரகாமுக்கு அப்ப தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன? சகாயம் அடையும்படிக்கு யாரை தேடாமல்?
இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாடாமல் எகிப்து நாடினால் அவனுக்கு என்ன ஐயோ என்று சொல்லுகிறார். ஏன் ஐயோ எகிப்து தேடி போனா? ஒரு காரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியத்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். எகிப்து என்றால் அர்த்தம் என்ன? அன்பிராஃபிட்டபிள், பயனற்றவன். எகிப்து என்பதற்கு ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அன்பிராஃபிட்டபிள், உதவ மாட்டான். ஆபத்து நேரத்தில் உதவான் ஓடி போனா அவன் உதவி செய்ய மாட்டான். எகிப்துக்கு வேறும் சொல்லுகின்ற அர்த்தம் அதுதான். ஏன் சகாயமுடையபடி கத்தரை தேடாமல் எகிப்துக்கு ஓடி போனால் அவனுக்கு ஆபத்து ஐயோ என்று சொன்னால் ஒரு காரணம் என்ன? he is unprofitable. அவசர நேரத்தில் ஓடி போனா என்ன செய்ய மாட்டான்? அவன் உதவ மாட்டான். இரண்டாவதாக அவன் treacherous, சூழ்ச்சிக்காரன். அவன் சூழ்ச்சி செய்கிறவன், treacherous. ஏசாயா 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். எதை நம்புற? நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்து. நாணல் என்றாலே தெரியும், காத்தடிச்சா அசைகிறது. அரிய இது என்ன நாணல்? எகிப்து நெறிந்த நாணல். நாணல்லாம் முழுசா இருக்கக்கூடிய நாணல் கூட இல்லை, அது உடைந்து அப்படி குச்சி குச்சியா நிற்கக்கூடிய ஒரு நாணல், நெருங்கி போன ஒரு நாணல். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் என்ன பண்றான்? இது பரவாயில்ல, நமக்கு உதவி செய்யணும், அதுல போய் எவனா சாய்வானா? பைத்துக்காரன். அதுதான் கத்து சொல்ற. எவன் யாரு? தந்திரக்காரன், சூழ்ச்சிக்காரன். எவன் யாரு? நெறிந்த நாணல். நீ போய் என்ன பண்ற? அவன் மேல சாய்கிற. அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போ. என்ன செய்யும்? அவன் உள்ளங்கையில் பட்டு குத்திடும், அவ்வளவுதான். உதவி செய்யணும். அவனை பிடிச்சா என்ன ஆகும்? அவனை நெறிந்த நாணல் கோல். அவன் உதவாதவன், அதை பிடிச்சா என்ன ஆகும்? விழுகிறவன் ஏதாவது ஒன்று கிடைச்சா பிடிப்பான். பிடிக்கும்போது அது என்ன? உடைந்து நெருங்கி போன ஒரு நாணல். அதை பிடிச்சா என்ன ஆகும்? உள்ளங்கையில் பட்டு உருவி போகும். அப்படின்னா அவன் யாரு? நம்பிக்கைக்குரியவன் அல்ல. ஒன்று, அவன் உதவி செய்ய மாட்டான். ரெண்டு, அவன் யாரு? நம்பிக்கைக்குரியவன் அல்ல, நம்ப முடியாதவன். மூன்றாவதாக அவன் டிஸ்ட்ராயர். எகிப்தியனுடைய தன்மை என்ன? அவன் அழிக்கிறவன். டெஸ்ட்ராயர், அழிக்கிறவன். அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம். எரேமியா 46ஆம் அதிகாரம், எரேமியா 46ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே. எகிப்தியன் எப்படி வருகிறான்? பிரவாகித்து அடித்து மோதுகின்ற ஒரு நதியை போல புறப்பட்டு வருகிறான். எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான். அவனை அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கவர்களையும் அழிப்பேன் என்றான். அப்படின்னா எகிப்து என்றால் யார்? அவன் அழிக்கிறவன். ஒரு நதி எப்படி பெருகி வந்து பூமியை அழிக்குமோ அப்படியே அழிக்கிறவன் தான் யாரு? எகிப்தியன். எகிப்து என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். ஈஜிப்ட் என்ற அர்த்தம் என்ன? ஈஜிப்ட் மீன்ஸ் பிளாக், கருப்பு. ஈஜிப்ட் என்றால் என்ன? பிளாக். ஏன் அதற்கு கருப்பு என்று பேர் என்றால், அந்த நைல் நதியினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குது தெரியுங்களா, அதனுடைய வண்டல் மண்கள் நிறைந்திருக்கும். அந்த மண் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். கரிசல் மண் உங்களுக்கு தெரியும், கருப்பாக இருக்கு இல்லையா? அதனால் அது அந்த நைல் நதியினால் ஊட்டமேற்றப்படுகின்ற ஒரு தேசம். அதனால் அதனுடைய மண் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரும்பாலும் அந்த எத்தியோப்பியா அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு மணல் தான். ஆகவே தான் அதுக்கு பேரே கருப்பு. நமக்கு பாவம் என்ற அர்த்தம். ஆவிக்குரியத்தை எடுத்தாலும் பிளாக் என்றால் பாவம், இருள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் அழகையினுடைய தன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போது எகிப்து என்றால் 3 பொருள்கள். ஒன்று, பயனற்றவன். ரெண்டாவது, சூழ்ச்சிக்காரன், நம்ப முடியாதவன். அவன் உதவி செய்வான், ஓடிப்பான என்ன பண்ணுவான்? அவன் நொறுங்கி போன ஒரு நாணல். நமக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம கையை டேமேஜ் பண்ணுவான். மூணாவது யார்? அவன் அழிக்கிறவன். ஒரு பொங்கி பிரவாகித்து வருகிற நதியை போல வந்து தேசத்தை அழிப்பது அவனுடைய தன்மை. இந்த இடத்துக்கு தான் யார் போகிறார் அப்படின்னா, அந்த எரேமியா 2:13 நமக்கு தெரியுமே. என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா தேவனை விட்டு விட்டார். ஆபிரகாமுக்கு தென் தேசத்தில் பிரச்சனை வந்தால் எங்கே போயிட்டு இருக்கணும்? தேவன்கிட்ட திரும்பி இருக்கணும். தேவன் சொன்ன இடத்துக்கு, ஆராய்ந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஆனால் மாறா என்ன செய்கிறார்? அதற்கு எதிராக ஏறக்குறைய 2 மடங்கு தூரம் திரும்பி வருகிறார். அங்கே போனதுனால ஆபிரகாம் வாழ்க்கையில் உள்ள சில வீழ்ச்சிகளை சுட்டி காட்டுகிறேன். முதலாவது, ஆபிரகாமில் வந்து வீழ்ச்சி என்ன தெரியுங்களா? ஃபியர் ஆஃப் மென், மனிதனுக்கு பயப்படுகிற பயம்.
இதுவரைக்கும் ஆபிரகாம் மனிதனுக்கு பயந்தார் என்று பைபிளில் கிடையாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் 10ஆம் வசனம் வாசிங்க. 12:10. ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார். எகிப்து எங்க தங்கும்படி போகிறார் இல்லையா? 11 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் முதலாவது வீழ்ச்சி ஃபியர் ஆஃப் மென். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாம் வந்தது எப்போ தெரியுங்களா? அவர் தவறான திசையில் பயணப்பட்ட போது தான். அவருடைய பாடுகளுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? என்றைக்கு மனிதனுக்கு பயப்படுறோம். சாதாரணமாக பாருங்களேன், பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை ஒரு சர்ச்சில் பேசுகிறோம், இல்லை நம்ம சபையில் பேசுகிறோம்னு வச்சிங்களேன், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம விட வசனத்தில் அறிவில் குறைஞ்சவங்கன்னு தெரிஞ்சுன்னா தெனாவட்ட பேசுவோம்ல. ஆவியானவர் நல்லவே கிரியை செய்வார்ல. எதில் உட்காந்துருக்கலாம் நம்ம விட பெரிய காது வழியாக பைபிள் அறிவு வழிகிறவன் வந்தால் என்ன பண்ணோம்? கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்ல, வார்த்தை வராதில்ல, உளருவோம்ல. ஏன் தப்பாக சொல்லிட்டு போகிறோமோ? அந்த பயம் வந்ததில்ல. எப்போ பயம் வருதோ அங்கே என்ன இல்லை? தேவனுடைய கிருபை அங்கே இல்லைன்னு அர்த்தம். எப்போ நமக்கு பயம் வருதோ அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? நாம் முன்னாடி இருக்கிறோன்னு பார்க்குறோமே தவிர நம்ம பயன்படுத்துகின்ற தேவனை பார்க்க தவறி போகிறோம். ஆபிரகாம் இதுவரைக்கும் மனுஷனுக்கு பயந்ததாக வேதத்தில் எழுதப்படலை. இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து அவர் புறப்பட்டு தென் தேசம் வரைக்கும் வந்திருக்கிறார். நாம் கடந்த முறைக்கு வந்த ஆராதனை பயணத்தில் எதை அவர் ஆராதனை ஸ்தலமாக மாற்றினார்? மோரே சமபூமியில் உள்ள ஒரு பெரிய கர்வாலி மரத்துக்கு கீழே தான் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் ஆராதிச்சிருக்கார். அங்கே யார் இருந்தால் ஏற்கனவே மோரே என்று பெயர். மோரே என்ற அர்த்தம் என்ன? டீச்சர்ஸ். அது குறி சொல்கிற மேடை. குறி சொல்கிற மேடையாக இருந்ததை எதாவது மாற்ற முடிஞ்சிருக்கு ஆபிரகாமில்? கர்த்தருக்கு ஆராதனை பீடமாக மாற்ற முடிந்த ஆபிரகாமுக்கு குறி சொல்கிறவனை பார்த்து அவர் பயப்படல. அந்நிய தெய்வத்தை வணங்குறவனை பார்த்து ஆபிரகாம் பயப்படலை. ஆனால் இப்போ எகிப்துக்குள்ள வரும்படி ஏன் தெரியுங்களா? அந்த பயணம் தேவன் நடத்தின பயணம். ஆகவே என்ன செய்யல? அவரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ண? சுயமாய் பயணம் செய்வதனால ஆபிரகாமுக்கு என்ன உண்டாகுது? பயம். 11ஆம் வசனம் வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது, அது உள்ள கூட வரல, எகிப்துக்கு உள்ள கூட வரல, சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். மனுஷ பயம் வந்த உடனே யாரு காலை பிடிக்கிறான் பாருங்களேன். மனித பயம் வந்தோடனே பாஸ்டர்மா காலை பிடிக்கிறார் ஆசாமி. சரியா? நான் ஆபிரகாமை பாஸ்டர் என்று சொல்லவில்லை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். கவனிச்சு பாருங்க, யாரை பிடிக்கிறாரு? இந்த மனித பயம் வரும்போது யாரை இப்போ கேட்குறாரு? சாராளை பார்த்து சொல்லுகிறார், நீ அழகுள்ள பெண் என்று உனக்கு எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? அப்போ இந்த 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 வசனத்தை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75 வயசு அவருக்கு. சாராய்க்கு எத்தனை வயசு? 65 வயசு. ஆபிரகாமுக்கு சாராளை எத்தனை வருஷம் தெரியும்? 65 வயசுன்னு தெரியும். அவள் பிறந்ததுலேருந்து அவன் வீட்டில் தான் இருக்கிறான். என்ன, அவனுடைய தங்கை தானே, தகப்பனுடைய இன்னொரு மனைவியின் மகள் தான். ஆனால் அவனுக்கு தெரியும். இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ எப்போ சொல்கிறான் பாருங்க. அதாவது இந்த அம்மாவை கையை காலை பிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் புகழ்ந்து சொன்னாதான் இந்த அம்மாட்ட காரியம் நடக்கும். அவன் என்ன பண்ணுறான்? நீ பார்வைக்கு அழகுள்ளவள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அசியமா எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். என்னை கொண்டு போட்டு உன்னை என்ன செய்வாங்க? உயிரோட. இது ஆபிரகாமுக்கு இந்த மனித பயம் வந்த உடனே யாரை நம்ப முடியல தெரியுங்களா? கர்த்தரை நம்ப முடியல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இப்பதானே சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன்னா ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனா சபிப்பேன்னு கதை சொல்லியிருந்தார்ல. ஆனால் என்னாச்சு தெரியுங்களா? ஊருக்குள் எகிப்து கிட்ட வரும்போது அந்த கருப்பு என்ன பண்ணுது? அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. என்ன சொல்றான்? நீ பார்வைக்கு அழகுள்ளவள், ஆகவே எகிப்தியர் உன்னை காணும் போது என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அப்ப என்ன வந்துச்சு அங்க? ஃபியர் ஆஃப் மென். எந்த ஒரு ஊழியத்தில், எந்த ஒரு தேவ மனுஷன் உள்ளத்துல மனிதனை பற்றிய பயம். கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டு விதமா, ஒன்று தேவனுக்கு பயப்படுற பயம், இன்னொன்று மனுஷனுக்கு பயப்படுற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியைத்தான் வருவிக்கவே தவிர ஒரு நாளும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆபிரகாமுடைய துன்பத்துக்கு காரணம் யாரு? அவர் துன்பம் வந்த பிறகு என்ன வருது? பயம் வருகிறது. யார் காரணம்? எகிப்தியர்கள் அல்ல, இவன் மனசுக்குள்ள இருக்கிற பயம். இவன் மனசுக்குள்ள அப்படி கற்பனை செய்கிறான். பார்த்தவன் என்ன பண்ணுவாங்க? என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோட வாய்ப்பார்கள். ஆகவே வாசிங்கம்மா.
ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும். யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம் அல்ல, சாராள் நிமித்தம். ஆபிரகாமுக்கு இப்ப யாரால உதவி வரப்போகுது? எனக்கு ஒத்தாசி வரும், சாராளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படிதான் சொல்லணும்ப்பா. யாருக்கு நேராக கண்கள் எடுக்கிறாரு இப்போ? ஆனால் எசபேல் மாத்திரம் இல்லை, இந்த காலத்திலும் அந்த மாதிரி ஆவி இருக்க தான் செய்யுது. அவன் வந்து என்ன பண்ணுறான், முன்னு உட்காந்துருக்கான் சாப்பிடாம. கேட்குறது இந்த அம்மா, என்னயா கம்முன்னு உட்காந்துருக்குற, சாப்பிட மாட்டேங்கிற. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குல்ல, அதை கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம வீட்டுக்கு பார்த்து ஒரு கீரை தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவன்கிட்ட கேட்டால் தரல. ஒன்று அந்த அம்மா சொன்ன, நீ தானே ராஜா, போய் சாப்பிடு போயா, நான் வாங்கி தரேன் உனக்கு. சாராளுக்கும் எசபேலுக்கும், சாராள் நல்லவங்க, ஆபிரகாம் எந்த இடத்துல வைக்கிறான் தெரியுங்களா? எசபேலை போல ஒரு பொல்லாத ஒரு பெண்ணுடைய இடத்துல கொண்டு வைக்கிறா பாருங்க. ஒன் நிமித்தம் எனக்கு என்ன செய்யணும், நன்மை உண்டாகும் என்றால் கர்த்தர் நிமித்தம் உண்டாகாதா? ஆகாவை கொடுத்து வேறும் சொல்லுகிறது, தன் மனைவியின் சொல்லை கேட்டு தன்னை விற்று போட்ட ஆகாவை போல அவனுக்கு முன்னாடி பின்னாடி ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னுல ஸ்பெஷலிஸ்ட். ஆகாவை எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னால், மனைவி பேச்சை கேட்டு தன்னை விற்று போட்டது அவனை மாதிரி அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆள் இல்லையா. எசேக்கியாவை பற்றி கேட்டான்னு சொல்லலாம், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னாடி பின்னாடி ஆள் இல்லைன்னு. சாலமோனை கேட்டால் ஞானத்தில் முன்னாடி பின்னாடி ஆள் இல்லை. ஆனால் இவர் எதில் ஆள் இல்லை, மனைவி பேச்சை கேட்டு தன்னை விற்று போட்டான்னே போட்டிருக்குது. அதாவது ஏதாவது ஒன்றில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஆபிரகாமும் ஒன்றும் இழைச்சவர் இல்லை. என்ன பண்ணுறாரு, தன் மனைவிக்கு கொடுக்குற மகத்துவத்தை கூட யாருக்கு கொடுக்க முடியல? ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க முடியலையே. ஏன்? அந்த தவறான பக்கத்தில் பயணம் செய்தால் கண்டிப்பாக என்ன ஆகும் தெரியுங்களா? அசைகின்ற இலை கூட என்ன செய்யும்? துரத்தம் தான் போட்டிருக்கு பைபிளில். நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல தைரியம் உடையவன். ஆனால் பயந்தவன் யாரு? இலைகள் அசையுது தெரியுங்களா? அந்த அசைகிற சத்தத்தை கேட்டு ஓடுவான். ஐயோ ஐயோ, துரத்துறான். ஏன்? பயம் வெளியே இல்லை, உள்ள இருக்கிறது. இந்த பயத்தினுடைய 3 வடிவங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 7:13. ஆனாலும் யூதருக்கு பயந்ததினால் ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. யார் மேல பயம் இருக்குது? யூத ஜனங்களை கண்டு பயப்படுகிற ஒரு கூட்டம். இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை பற்றி எப்படி பேசணும்? தாராளமாய் பேச வேண்டிய கூட்டம். ஏன் பேசல? யூதர்களுக்கு பயந்ததினால். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் என்னைக்கும் ஒத்துக்கிட்டதில்லை, இனிமேலும் ஒத்துக்க போகிறதில்ல. எந்த சபைக்கு போகிறோமோ, எந்த காங்கிரிகேஷனுக்கு போகிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். வியாபாரமாக பண்ணுறோம், தொழிலாக நடத்துகிறோம். நான் எப்போதுமே நம்புவேன், எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லுவேன். அது கிராமமாக இருந்தாலும் சரி தான், நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி தான், பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி தான், சாதாரண பண்டாரமாக இருந்தாலும் சரி தான். நான் கர்த்தர் எனக்கு என்ன, அங்கே போனாலும் கிரீக் இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லுது, எவரே வார்த்தை இப்படி தான் சொல்லுதான் சொல்லுவேன். ஒரு முறை ரொம்ப அது சிங்கவார் சத்திரம் தாண்டி உள்ள ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். 3 நாள் கன்வென்ஷனுக்கு அவர் கார்லேயே கூப்பிட்டு போய் வந்துட்டு இருந்தார். 3ஆம் நாள் வரும்போது சொன்னார், பிரதர் உங்களுக்கு தைரியம் அதிகம்தான், கூட்டு போன ஊழியக்காக சாமானியம் வரல, என்ன மாதிரி ஒரு 10 மடங்கு தேவனை நேசிக்கிறவர்கள். அவருக்கு 6 கிளை சபைகள் இருக்குது. அவருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அமெரிக்கா போவார். வரும்போதெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன். எப்படின்னா, அங்கே கொடுக்குற காணிக்கை அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்த வாங்கி, ஒரு இடம்னா அரை சென்ட் 1 சென்ட்லாம் இல்லை, 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு வாங்கி அதில் ஒரு சபையை கட்டி ஒரு ஊழியக்காரன் அதில் போட்டு அவன்கிட்டே கொடுத்துருவார் அந்த சபையை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். அவர் கூப்பிட்டு போனார். அவர் போய் சொன்னார், உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த கிராமத்தில் வந்து எவரே மொழி கிரேக்க மொழி பேசுகிறான்னா உனக்கு சாதாரண உரப்பு இல்லை, அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன், நான் அவனுக்கு புரியாது, ஆனால் அவனுக்குள்ள இருக்க பிசாசுக்கு புரியும். நான் யாருக்கு பேசுகிறேன்? கர்த்தருக்காக பேசுகிறேன், இவங்களுக்காக பேசுகிறேன். அவர் சொன்னார், நான் இந்த கிராமங்களில் ஊழியம் செய்து மிகச்சிறந்த வேத பண்டிதர். அவர் ஹீப்ரு கிரீக்கில் ஈஸியாக பைபிளை நானாவது எழுதுக்கூட்டி படிக்கிற ஆள், அவர் அப்படியே படிக்கிற மனுஷன். அவர் சொன்னார், இந்த கிராமங்களுக்கு வந்து இங்கே பேசி என்னாச்சுன்னா வந்துக்குன்னு போய்க்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள மாதிரியே பேசி என்ன ஆகிட்டேன்னா, அவங்களுக்கு மாதிரி ஜோக் அடிக்கிறது, கிண்டல், இப்படியே பழகிட்டோம்ன்றது. அந்த இடத்துல வந்து நீங்கள் 3 நாள் எபிரேய மொழி இப்படி சொல்லுது, கிரேக்க மொழி அப்படி இருக்குது, இந்த வசனத்தை இந்த வார்த்தை இப்படிலாம் பேசுகிறீங்களே, அந்த ஜனங்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன், அவனுக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு நல்லா புரியும். நான் அவனுக்கு பேசலை, எனக்கு தான் பேசிட்டு வந்து சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஆனால் 6 மாதம் கழித்து மறுபடியும் டேட் கேட்டாராங்க. நான் சொன்னேன், புரியாத ஜனங்களுக்கு மறுபடியும் நான் என்ன பேச போகிறேன்னு. நல்லா புரிஞ்சிருக்கியா அந்த ஜனங்களுக்கு? எல்லாம் நீ தான் வேணும்னு கேட்குறான். எனக்கு ஆச்சரியம், அவனுக்கு என்ன புரிஞ்சு ஒன்றை வேணும்னு கேட்டான்னு தெரியல. நாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், ஆளு கேட்டார் போல் இடத்துக்கு போல் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதே பக்கத்தில் கொரட்டூர் இருக்குல்ல, அது உள்ளே போனால் ஒரு பெரிய சிஎஸ்சி சர்ச் இருக்குல்ல, இருக்குதா? உள்ள ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்குது. அதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோலி வீக் இதே நாட்கள் தான் 3 நாள் அங்கே ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். அந்த சர்ச்சுக்கு வெளியே ஒரு பெரிய கேம்பஸ் இருக்குது, ஒரு ஸ்டேஜெல்லாம் போட்டிருக்காங்களே, அந்த ஸ்டேஜில் பேசினேன் 3 நாள். என்னென்னா, நான் சிஎஸ்ஐ ஆசாமி நினச்சி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. 3 நாள் பேசி முடித்த பிறகு தான் கடைசி நாள் ஐயர் கேட்டார், ஐயா நீங்கள் தாம்பரம் சிஎஸ்ஹெச் தானே? கேட்டேன். நான் தாம்பரம் ஃபிலடெல்ஃபியா சர்ச்சுன்னு. நீங்கள் சிஎஸ்ஐ மெம்பர் இல்லையான்னாரு. இல்லையே, நான் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் உள்ள ஆசாமின்னு. ஐயோ, கமிட்டியில் என்ன கிளின்னு கிழிச்சிருவானுங்களேன்னாரு. பயந்துட்டார் மனுஷன். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, யாரும் அவர்கிட்ட சண்டை போடலை. அடுத்த வருஷம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோட கேட்டு போன வருஷம் பேசுவோம், ரொம்ப நல்லா பேசுகிறேன், அவரே கூப்பிட்டுவாங்கன்னு ஜனங்க சொன்ன உடனே அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சிஎஸ்சி ஆள் கிடையாது. போன வருஷம் இந்த ஐயர் ஏமாந்துட்டார், நீங்களே ஏமாந்துடாதீங்க, நான் சிஎஸ்சி ஆள் கிடையாது. நல்ல காலம் பிரதர் இப்போ சொன்னீங்க, இல்லைன்னா டயசிஸில் என்ன உண்டு இல்லைன்னு பிஷப்பில் போய் நிறுத்திருப்பானுங்க ஆளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 மாதம் முன்னாடி டேட் கேட்டாங்க. கிட்ட வரும்போது மறுபடியும் கேட்டாங்க, உங்களை பற்றி விசாரித்தேன், நீங்கள் சிஎஸ்ஐ இல்லை தான், ஆனாலும் வசனத்தை நல்லா சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வரணும், ஆனால் வரும்போது கொஞ்சம் கவனமாக பேசணுன்னாரு. நான் வந்தால் தானே கவனமாக பேசுகிறதுக்கு, எங்கிட்ட டேட்டே கிடையாது போயா அப்படின்னு. சோளிங்கரில் உள்ள சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு முறை பெந்தகோஸ்து பண்டிகை, சிஎஸ்சி சர்ச்சில் பெந்தகோஸ்து பண்டிகை, அதில் பேசுகிறதுக்கு யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், தாம்பரத்தில் ஒரு ஆசாமி இருக்கிறாரு, தாம்பரம் வெஸ்ட்டு சிஎஸ்சியில் பேசுவார், அவர் சிஎஸ்சி ஆளுன்னு தான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அவரை கேளுங்க, அவர் நல்லா பேசுவார். என்னை கேட்டான். நான் வேறு இங்கேருந்து சோளிங்கர் 100-120 கிலோமீட்டர் மேலுக்கு தாம்பரத்துலேருந்து, நானும் கூட 2 தம்பிங்க 3 பேரும் போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். மீட்டிங் முன்னாடி அந்த ஐயர் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கேட்டார் அவர், ஐயா நீங்கள் தாம்பரம் வெஸ்ட்டில் எத்தனை வருஷமாக மெம்பராக இருக்கீங்க? நான் மெம்பர் இல்லையே. ஐயோ, சிஎஸ்எல்ல சொன்னானுங்க உங்களை, அதனால நான் கூப்பிட்டேன். அதாவது மாலை கூட்டம், காலையில் பெந்தகோஸ்து, ஈவினிங்கில் பெண்டிகாஸ்டல் பெட்டி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு. அது அந்த இந்த சிஎஸ்ஐ வியூவில் பேசணும் பெந்தகோஸ்து பண்டிகை. ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு நான் சிஎஸ்ஐ அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, எல்லாம் உங்களை அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் தாம்பரம் சர்ச்சில் பேசுகிறீங்களாமே? ஆமாம், நான் மாடம்பாக்கத்தில் உள்ள அந்த ஹிந்து டெம்பிளில் கூட பேசுகிறேன், ஆனால் என்ன ஹிந்து மெம்பர் நான் சொல்கிறீங்க. நம்ம விபிஎஸ் எப்படி பிள்ளைகளுக்கு நடத்துகிறோமோ மே மாதத்தில், அதுபோல் பிராமண பிள்ளைகள் ஒரு 35 வாலிப பிள்ளைகள் 17 to 19 வயசு உள்ள ஆண் பிள்ளைகள் பெண்கள் 35 பேரை கூப்பிட்டு வச்சு மாடம்பாக்கத்தில் ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது, ஹிந்து டெம்பிள் இருக்குது. அங்கே நம்ம விபிஎஸ் நடத்துகிற மாதிரி 10 நாட்கள் பிள்ளைகளை அங்கே தங்க வச்சு சாப்பாடு போட்டு நடத்துகிறான். அதில் ஒரு நாள் என்னென்னா, கிறிஸ்தவத்தை பற்றி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். என்னுடைய பிரதர் போர்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு அந்த சர்ச்சில் உள்ள அந்த டெம்பிளில் உள்ள ஆள். அவர் கேட்டாராம், இந்த ஏசுநாதர் பற்றி எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் வேணையா? நான் ஒரு ஆள் இருக்கிறாரு, நான் அவர் வருவாரான்னு நான் கேட்டுக்கிறேன், ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் போகிறீங்களான்னு. நான் பிள்ளையார் கோயிலையும் போவேன், பெருமாள் கோயிலையும் பேசுவேன், இயேசுவை பற்றி தானே பேசுகிறேன். அங்கே போய் 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பணக்கார வாலிபனை பற்றி பரலோகம் போகிறதுக்கு வழி என்னன்னு பேசின போது அந்த நடத்துனாங்களே, நான் உங்களுக்கு தெரியும், சாய்பாபா சமிதியிலேருந்து தான் நடத்துனாங்க. அதை சாய்பாபா சமிதி எப்படின்னா, எல்லா மதமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சாய்பாபா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளுங்க. அவன்கிட்ட பேசும்போது சொன்னால், பைபிள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் எங்காலும் உங்காலும் ஆகிடுவானுங்க, அதனால் இனிமேல் ஒன்றும் கூப்பிட மாட்டோம். நல்ல கவனிங்க, எந்த இடத்துல போனாலும் பேசுகிறோம், எந்த பொம்மை நம்மளை என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைன்னு. நிறைய பேர் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே நுழைய மாட்டாங்க. பெந்தகோஸ்து இதுக்குன்னு சொன்னால் அங்கே உள்ள ஆவி பிடிச்சிருமா, அவ்வளோ வீக்கான ஆவியாக உங்ககிட்ட இருக்குது. ஓவியில் அவனை பிடிக்கணும், ஓவியில் ஐயோ என்னை பிடிச்சிட்டான்னு அவன்லாம் கற்றணும். கேத்தலிக் சர்ச்சு போக மாட்டாங்களா? நான் தைரியமாக, ஏன்னா என் சொந்தக்காரன் எல்லாமே என் ஃபேமிலி முழுவதும் கேத்தலிக் தான். இன்றைக்கும் திருமணம், எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் போனால் விக்கிரகாவிலாம் வெளியே ஓடிடணும்னு நான் நம்புகிறேன். நான் போனால் அதுக்கு அங்கே என்ன வேலை? எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு முறை செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து கொண்டு ஒரு சகோதரன், ஒரு இப்போ ராமநாதபுரம் பக்கத்தில், அவர் இங்கே வந்தார், ரட்சிக்கப்பட்டார். அவருடைய மனைவி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி பெண். அவங்க திருமணத்தில் அவர் மாறினார். அப்புறம் நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போனார். ஒரு முறை அவங்க ஊருக்கு போனார்,
அப்பா அம்மா இருக்காங்கன்னு பார்க்க போனார். இவர் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சென்னையிலேருந்து போய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 4 வீடு தள்ளி ஒரு வீட்டில் அந்த சாமியை வர வைக்கிறதா, இந்த உடுக்கெல்லாம் அடித்து சாமியை கூப்பிடுவானாமே, அது மாதிரி ஏதோ ஒரு குறி கேட்கறதுக்காக உடுக்க அடிக்கிறான். சாமி வரல. அங்கே கடைசியில் இவன் என்னென்னவோ பண்ணி கிடையாது சொல்லிச்சான், இந்த தெருவுக்குள்ளே என்னால் வர முடியல, இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவன் போனாதான் நான் வருவேன். அது இல்லை சாட்சி. நம்மளால சாட்சி என்ன தெரியுங்களா? சபைக்கு ஆத்துமாக்கள் விடாதபடி சூனியம் பண்ணிட்டான். பிரதர், நீ சபை நடத்த லாய்க்கில்லை, சாராய கடை நடத்த தான் லாய்க்கு. சூனியம் பண்ணி சபைக்கு ஆத்துமா வர்றது அளவுக்கு தடுக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கும்னா அப்புறம் நம்ம என்னத்துக்கு சபை நடத்தணும்? எதுக்கு சபை நடத்தணும்? அவன் சொல்லிட்டு போக வேண்டாம், ஐயோ தப்பா நடத்து வந்துடும் ஓட வேண்டாம். என் காதுகளால் கேட்டது இது. ஒரு சபைக்கு போனேன், சண்டே சர்வீஸ் ஈவினிங்கில் ஆட்கள் குறைவாக இருந்தது. அந்த ஊழியக்காரருக்கு வெளியேந்து ஒரு ஆளை கூப்பிட்டு குறைவாக ஆள் வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. சொன்னார், ஒன்றும் இல்லையா, ஆத்துமாக்கள் சபைக்கு வராதபடி பக்கத்தில் சாராயம் வைக்கிறான் ஒரு ஆள், அவன் சூனியம் பண்ணுறாயா, அதனால சபைக்கு ஆளே வரமாட்டேங்குது. ரொம்ப தேவைதானே, இப்படி ஒரு சபை தேவைதானே? பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது போட்டுரு, சாராயக்காராவையே மேற்கொள்ளுது. அதில் பாதாளம் சுத்தமாக சாப்பிட்டும் போல இருக்குது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் என்றைக்குமே அது ஆபத்தை உண்டாகும். ஒன்று யாருக்கு பயந்தாங்க? யூதர்களுக்கு பயந்தார்கள். யோவான் 12:42 பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு பயப்படுகிற பயம். 7:13 யோவான் 7:13 யூதர்களுக்கு பயந்ததனால் அவங்க என்ன பண்ணலை, அவர்கள் இயேசுவை பற்றி தாராளமாக பேசலன்னு போட்டிருக்குது. இரண்டாவதாக யோவான் 12:42 வாசிங்க. ஆயிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அதிகாரிகள் கூட என்ன பண்றான், பரிசேயனை பார்த்து என்ன பண்றான், ஆலயத்துக்கு வெளியே தள்ளிடுவாங்கன்னு பயந்து என்ன செய்யல, அவர்களும் இயேசுவை அறிக்கையிடல. கலாத்தியர் 2:11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த பேதுருவும் பயப்படுகிறார். மனிதனுக்கு பயப்படுகிற பயம். கலாத்தியர் 2:11 வரை. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து. யாருக்கு பயப்படுகிறார்? யூத கிறிஸ்தவர்களுக்கு. யார் பயப்படுறாங்க? யார் மேல கத்த என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரோ அந்த பரிசுத்த பேதுருவே பயப்படுறார். யாரை பார்த்து? யூத கிறிஸ்தவர்களை. யூத கிறிஸ்தவங்க என்ன உபதேசித்தார்கள்? ஒருவன் கிறிஸ்தவனாகனா முதல்ல யூதனாக மாற வேண்டும், அதாவது விருத்த சேதனம் பண்ண பிறகுதான் அவர்கள் கிறிஸ்தவனாக மாற முடியும் என்று அவங்க சொன்னாங்க. அதை கண்டு யார் பயந்தாங்களா? பேதுருவை கண்டில் அவங்க பயப்படணும். மாறாக அவர்களை கண்டு பேதுரு பயந்தார்னு பரிசுத்த பர்னபா எழுதுகிறார். அப்படியானால் பயத்தை அந்த யோவானிலிருந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பயம். யூதர்களுக்கு பயப்படுகிற பயம், வேதபாரகன் பரிசேயனுக்கு பயப்படுற பயம், அப்புறம் கிறிஸ்தவனாக மாறின கூட்டத்தை கண்டு கூட பயப்படுகிற கூட்டம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இந்த பயம் என்ன பண்ணும் தெரியுங்களா? பாதியா உண்மையும் பொய்யையும் சேர்த்து பேச வைக்கும். ஆபிரகாமுக்கு மனித பயம் வந்தால் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 12:11 வரை மறுபடியும் வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். என்ன சொல்லணும்? நீ என்னை உன்னை என்னுடைய சகோதரி. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பாதி உண்மை, பாதி உண்மை. திருமணத்துக்கு முன் அது உண்மையாக இருந்தால் ரொம்ப கேவலமான உண்மை இல்லை இது. அப்போ தங்கச்சி கூட குடும்பம் நடத்துகிறான்னு அர்த்தம், அப்படி தானே? எங்க அவர் சொன்னது உண்மை என்று நீங்கள் உண்மைன்னு சொன்னீங்க. உண்மைன்னு சொன்னால் பாதி உண்மை. எப்போ? முன்னாள் சகோதரி இந்நாள் மனைவி, அப்படியா சொல்லணும்ல? அவள் முன்னாடி என் சகோதரியாக இருந்தா இப்போ யார் இருக்கிறா? என்னுடைய மனைவியாக இருக்கிறா, அப்படி சொல்லணும். இல்லைன்னா என்ன சொல்லணும்? இந்த நம்ம ஆள் சில டிகிரி போடுவாங்க தெரியுங்களா, பின்னாடி பேர் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிக்கணும். ப்ரீகேஜி படித்தானே யூகேஜி போனார். அப்புறம் அதுலேருந்து தான் எம்எஸ்ன்னு போடுறான், எம்டின்னு போடுறான். அப்புறம் ஏன் முன்னாடி எம்பிபிஎஸ் போடுற? எம்பிபிஎஸ் படிக்காமல் என்ன செய்ய முடியாது? எம்எஸ் படிக்க முடியாதுல்ல, எம்டி போக முடியாதுல்ல. எம்டின்னு போட்டால் உனக்கு என்ன? பிஎஸ்சி எம்ஏன்னு போடுவான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் என்ன காட்டணுமா? அவர் பிஏ படித்து எம்ஏ படிக்கல, அவர் என்ன பண்ணாரா?
பிஎஸ்சி படித்து அது மாதிரி நமக்கு அது நமக்கு என்னத்துக்கு முதல்ல ஆரம்பிப்பாங்க. இதில் போங்க சிடிஹெச்சில் ஆரம்பிப்பாங்க. முதல்ல என்ன போடுவாங்க? சிடிஹெச், அப்புறம் டிடிஹெச், அப்புறம் பிடிஹெச், அப்புறம் எம்டிவ், அப்புறம் டிடி. அதாவது 26 எழுத்தை எப்படியெல்லாம் காம்பினேஷன் போட முடியுமோ அத்தனையும் போட்டு பிடிஹெச் போட்டேன்னா அப்புறம் உனக்கு சிடிஹெச் டிடிஹெச் எதுக்கு? ஒரு வருஷம் படித்ததுக்கு உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, சிடிஹெச் போட்டேன், அதோடு என்ன பரவாயில்ல. அதுக்கப்புறம் 2 வருஷம் படித்து டிடிஹெச் வாங்கிட்டு டிப்ளமோ இன் தியாலஜி வாங்கிட்டு அப்புறம் ஏன் சிடிஹெச்சை போடுற? பிடிஹெச் வாங்கிட்ட அதுக்கப்புறம் ஏன் டிடிஹெச் போடுற? நீ தான் எம்டி வாங்கிட்டியா அதுக்கப்புறம் ஏன் இதை போடுற? அப்படின்னா என்ன தெரியுங்களா? நமக்கு பின்னாடி என்ன செய்யணும்? எப்படிலாம் நம்ம தாண்டி வந்தோமோ அப்படியெல்லாம் இப்படியா போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ எங்கேருந்து எழுதணும்? ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜிலேருந்து போடணும். 11th 10th படித்தாரு, அப்புறம் 12th படித்தாரு, அப்புறம் பிஎஸ்சி, அப்படி தானே போடணும். ஐயா இடம் பத்தாது, விசிட்டிங் கார்டில் இடம் பத்தாது, மிஷினில் இடம் இருக்குது, விசிட்டிங் கார்டில் இடம் பத்தாது. போஸ்டர் தான் அடித்து வச்சிருக்கணும் மேல் பாக்கெட்டில். யாராவது கேட்டால் என்ன பண்ணோம்? போஸ்டர் எடுத்து கையில் கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா அதில் விசேஷத்தை வரம்பட்டவர் மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். எதுக்கு? ஆள் ஓடாமல் பிடிச்சி வைக்கிறதுக்கு சுற்றி சுற்றி போடணும். இதை சுற்றி போடலைன்னா யாரும் தெரியாமல் போயிடுதில்ல. இந்த ஆவிக்குரிய பட்டங்களை போடுறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் நான் 1வது படித்தேன் 2வது படித்தேன் நான் இப்போ எம்ஏ படித்தேன்னு சொல்லுது எப்படியோ அப்படித்தான் ஆபிரகாம் சொல்லுவதும். அவள் எனக்கு தங்கை தான், இப்போ யார் எனக்கு? அது சொல்ல வேண்டியதில்லை. எப்போ உனக்கு மனைவி ஆனாலோ அப்போ உனக்கு தங்கை இல்லைல்ல. ஒன்று கவனிச்சிங்க, பொய்யை விட மோசமானது பாதி பொய். பாதி பொய் எப்போ அது ஆரம்பம் யார் தெரியுங்களா? பாதி பொய்க்கு ஆரம்பம் யார் சொல்லுங்க? லூசிஃபர். பாதி பொய்க்கு அது அப்பா யார் தெரியுங்களா? லூசிஃபர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் என்ன சொன்னாரு? சாகவே சாவாய். இவன் என்ன சொன்னா? சாகவே சாக மாட்டேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். கண்கள் ஏற்கனவே திறந்திருந்ததா மூடி இருந்ததா? அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு கண் திறந்திருந்ததா மூடி இருந்ததா? திறந்துதான் இருந்தது. பிசாசு என்ன பண்ணான் தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள் மனதை கூடாயிட்டான். ஆக்சுவலா அவன் கண்ணை திறக்கல, மனக்கண்கள் என்ன பண்ணா? அடைச்சிட்டான், அதை மூடிவிட்டான். அதுதான் நடந்த உண்மை. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? இதை சாப்பிடும் நாளில் உன் கண்கள் திறக்கும். கண்ணு திறந்ததா இல்லையா? திறந்தது. கண்ணு என்ன திறந்தது? அப்பதான் தன்னை நிர்வாணி என்று கண்டான். அப்படின்னா இதுவரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தது? தேவன் பார்ப்பது போல பார்க்கின்ற ஒரு பார்வை இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவன்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? தீமையாக இருந்தால் கூட அது நன்மையாக பார்க்கின்ற கண்கள். தீமையாக அவருக்கு பார்க்க தெரியாது. அந்த பார்வை யாருக்கு இருந்தது? ஆதி பெற்றோருக்கு, ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது என்ன? அந்த தீமையை பார்க்க மாட்டாதுன்னு காட்லி கான்சியஸ் அவனுக்கு இருந்தது என்ன? தேவனுடைய சிந்தை, தேவனுடைய பார்வை, தேவனுடைய மனசாட்சி அவனுக்கு இருந்தது. ஆனால் என்னாச்சு தெரியுங்களா? இவன் கண்களை திறக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த தேவன் பார்ப்பது போல பார்ப்பதை அடைத்து விட்டு இவன் பார்க்கிற மாதிரி பார்க்க வைத்தான். யோசித்து பாருங்க. முதலில் நிர்வாணியா தானே இருந்தாங்க. பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடி நிர்வாணிகள் தான், சாப்பிட்ட பிறகும் நிர்வாணிகள் தான். ஆனா முதல்ல அவனுக்கு நிர்வாணின்னு தெரியல. கண்கள் திறந்தவன் என்ன செய்யலாம்? ஆதியாகமம் 3:7 வாசிங்க. ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. கண்ணை திறந்தவுடனே முதல்ல பார்த்தது நிர்வாணத்தை தான். நல்லது தெரிய மாட்டேங்க பாருங்க. நல்லது அவனுக்கு தெரியாது. என்ன பண்றான்? கண்கள் திறந்த உடனே எதை கண்டான்? அருவருப்புகளைத்தான் காணும்படி அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது ஆடையின்றி தான் அவங்க அப்ப இருந்தாங்க. ஆனா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? as if they were dressed. ஆனா எப்படி இருந்தது? ஆடை அணிந்தவர்கள் போல தோன்றினார்கள். கண்கள் திறந்தோன்னு என்னாச்சு தெரியுங்களா? ஆடை இல்லை என்று உடனே தெரியுது. அவனுக்கு கண்டது என்ன? முதலில் நிர்வாணத்தை தானே கண்டார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இருந்த பார்வை, தேவனுடைய பார்வை எப்படின்னு சொன்னா, ஆடை இல்லாவிட்டாலும் ஆடை இருப்பது போல தெரியும். பிசாசுடைய பார்வை என்ன? ஆடை இருந்தாலும் இல்லாதது போல தெரியுது. இன்னைக்கு அப்படி நேர தலைகளாக மாறி போச்சு. காரணம் என்னவென்றால் காட்லி கான்சியஸ் போயிட்டு ஹியூமன் கான்சியஸ், மனிதனுடைய மனசாட்சி, மனிதனுடைய பார்வை வந்து விட்டது. தேவனுடைய பார்வை அவரை விட்டு அகன்று போச்சு. அதான் பிரச்சனை. அப்போ பார்வை அவன் என்ன சொன்னா? வாசிங்க. இது கண்கள் திறக்கப்படும்.
ஆதியாகமம் 3:5 வாசி. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவங்க ஏற்கனவே தேவனை போல இருந்தார்களா இல்லையா? தேவனை போல தான் இருக்காங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, ஒரு பாதி உண்மை எடுத்துக்கிட்டான், பாதி பொய்ய சேர்த்துட்டான். என்ன சொன்னா, இதை சாப்பிட்டாதான் நீ யாராவ தேவனை போல மாறுவ. சாப்பிடாமலே அவங்க யாராதான் இருக்காங்க, தேவனாகத்தான் இருக்கிறாங்க. அவருடைய சாயலோட ரூபத்தை தானே படைத்தார் கர்த்தர். படைத்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான், தேவ சாயல தான் இருக்கிறான். இவன் என்ன சொல்றான், இதை சாப்பிட்டா நீ தேவனை போல ஆயிடுவ. ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றான், பாதி உண்மை பாதி பொய். அது பாதி உண்மை பாதி பொய் யாருடையதுன்னு சொன்னா, அது ஆரிஜின் யாருன்னா லூசிஃபர். அப்போ ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு நீங்களும் நானுமாக இருந்தாலும் சரிதான், பாதி உண்மை பாதி பொய் சொன்னால் நம்ம யார் தெரியுங்களா, நாம் லூசிஃபரோட ஆசாமின்னு அர்த்தம். அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் முதல்ல என்ன மாதிரி மாற்றிட்டாருங்களா, பொய்யன்னு சொல்ல போனால் பிசாசுடைய பிரதிநிதியாக ஆபிரகாம் மாறுகிறார் மனித பயத்தினால். ரெண்டாவதாக ஒன்று நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 20:2 வாசிங்க. ஆதியாகமம் 20:2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் இவருக்கு என்ன வழக்கம், அதாவது ஒரு பொய் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணணும், அதை திரும்ப திரும்ப சொல்லி என்ன பண்ணணும், அதை உறுதிப்படுத்திடணும். ஆபிரகாம் அதுதான் செய்கிறார். அவர் சொல்லிட்டாரு, நான் பரதேசியா தெரியுற எந்த ஊருக்கு போனாலும் தான் என்ன சொல்லணும், என்ன சகோதரின்னு சொல்லணும். அதான் எகிப்துல பார்வோன் எடுத்துக்கொண்டு போனானே, இப்போ பெலிஸ்த தேசத்துக்கு வந்திருக்கிற இங்கேயும் சொல்றேன், இங்கேயும் எடுத்துட்டு போவான்னு தெரியும் தானே. தெரிந்தே என்ன பண்றாரு, அவ பரவாயில்ல தூக்கிட்டு போனா பரவாயில்ல, அது பொய்யை சொல்லுங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. 16:20-16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன், நக்கலை பாருங்களேன். ஏன்னா இவர் தங்கச்சின்னு சொன்னார்ல, அபிமெலேக்கு சொல்றான், உங்க அண்ணாத்தைக்கு எவ்வளவு கொடுத்துருக்குற, நிறைய துட்டு கொடுத்தது பத்தாதுன்னு தனியா ஒரு 1000 வெள்ளிக்காசு. எதுக்கு அது 1000 வெள்ளிக்காசு? போற போக்கில் மாம்பழத்துக்கு போய் அந்த சென்னை சில்க் ஹவுஸ்ல போய் கொஞ்சம் துப்பட்டா வாங்கி இந்த சாராளுக்கு போட்டு கூட்டு போடான்னு வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளப்பட்டான். கடிந்து கொள்ற உரிமை யாருக்கு தெரியுங்களா, ஆபிரகாமுக்குத்தான். ராஜாக்களை இவர்கள் நிமித்தமாக கர்த்தர் கடிந்து கொண்டார் என்று சங்கீதம் 105 வாசிக்கிறோம். சங்கீதம் 105 12-15 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 105 12-15 வரை. அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கொஞ்ச ஜனம் ஒரு தேச நாடுகளாக சுற்றி திரிகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தா தெரியுங்களா, அவர்களுக்கு ஒரு ராஜாவும் என்ன செய்ய முடியாது, அவர்களை கடிந்து கொள்ள முடியாது. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்த ராஜாக்களை கடிந்து, அவர்கள் நிமித்தம் கர்த்தர் யாரை கடிந்து கொண்டாரா, ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆனா இப்ப என்ன ஆகுது, ராஜாக்கள் ஆபிரகாமை கடிக்காம பாருங்க. ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் ராஜாக்களை கடிந்தால் இது ஆபிரகாமின் தவறு. என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, ராஜாக்கள் போய் யாரை கடிந்து கொள்ளுகிறான், 1000 வெள்ளிக்காசை கொடுத்து உன் சகோதரிக்கு என்ன பண்ணி இது முக்காட்டுவதாக என்று சொல்லி கடிந்து கொண்டான் போட்டிருக்கோம் ஆதியாகமம் 20:16. அப்போ இவன் நிமித்தமாக கர்த்தர் ராஜாக்களை கடிந்து கொண்டால் தவறு செய்த ஆபிரகாமினால் என்ன தெரியுங்களா, ராஜாக்கள் ஆபிரகாமை கடிந்து கொள்ளுகிறான். ஆதியாகமம் 26:7 வாசிங்க. ஆதியாகமம் 26:7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, யார், ஈசாக்கு விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். அவரும் அதே தப்பு பண்ணா பாருங்க. அப்பா என்ன தப்பு செய்யறாரு அதை யாரும் செய்வாங்க, மகனும் செய்யறாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குது. ஆமா, ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணாரோ அது யாரும் செய்யறாங்க, ஈசாக்கும் செய்ய. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, 27:19 வாசிங்க. 27:19. ஆதியாகமம் 27:19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. இவரு ஈசாக்கு அபிமெலேக்கை ஏமாத்துனா, இப்ப யாக்கோபு யாரை ஏமாத்துறாரு, ஈசாக்கை ஏமாத்துறாரு. அவ்வளவுதான். நீ ஏமாத்துனா நம்ம எதை விதைக்கிறோமோ அதான கிடைக்கும். ஆபிரகாம ராஜாக்கள் கடிந்து கொள்றாங்க. ஈசாக்கு என்ன செய்யப்படுறார், வஞ்சித்து ஏமாற்றி ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்றாங்க, திருட்டுத்தனமா அம்மாவும் பையனும் சேர்ந்து வாங்கிட்டாங்கல்ல. ஆபிரகாமுக்கு கடிந்து கொள்ளப்பட்டார், ஈசாக்கு வஞ்சிக்கப்பட்டார். இது யாக்கோபுக்கு அப்புறம் என்ன ஆகும், 27:19 யாக்கோபு ஏமாற்றினார். 29-25 வாசிங்க.
காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு. எப்ப யாரை ஏமாத்திட்டாங்க? யாக்கோபை ஏமாத்திட்டாங்க. ஆபிரகாம் கடிந்து கொள்ளப்பட்டார். ஆதி ஆகமத்தில் ஈசாக்கு வஞ்சிக்கப்பட்டார் சொந்த மகனால. அந்த ஈசாக்கை ஏமாற்றின யாக்கோபு என்ன செய்யப்படுகிறார்? அவரும் வஞ்சிக்கப்படுகிறார் சொந்த தாய் மாமனால. ஏன்? வஞ்சித்தால் எதை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் அறுப்போம்ல. ஆதி ஆகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஈசாக்கு ஏமாற்றினார். 27:19 ஈசாக்கு ஏமாற்றப்பட்டார். அதே 27:19 யாக்கோபு ஏமாற்றினார். 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். அப்படின்னா இவங்களை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் ராஜாக்களே கடிந்து கொண்டார். நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? இவர்கள் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆதியாகவும் நமக்கு நல்லா தெரியும். முதல் 11 அதிகாரங்கள் யாரை பற்றியதுன்னு சொன்னால் மனித குலத்தை பற்றியது. மீதி உள்ள 39 அதிகாரம் யாரை பற்றி தெரியுங்களா? ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தை பற்றியது. 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் யாருன்னு சொன்னால் மனித குலத்தின் வரலாறு, படைப்பு, வீழ்ச்சி, வீழ்ந்த மனிதகுலத்தை மறுபடியும் தூக்கி எடுப்பது. இதுதான் ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்கள். சொல்லப்போனால் ஹிஸ்டரி ஆஃப் மேன் கைண்ட். 50 அதிகாரத்தில் முதல் 11 அதிகாரம் என்ன? மனுக்குலத்தின் வரலாறு. ஆனால் 12 முதல் 30 வரை 50 வரைக்கும் உள்ள 39 அதிகாரம் யார் தெரியுங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேர் தான். கூட யோசேப்பு கொஞ்சம் ஓட்டிட்டு வருவார். சொல்ல போனால் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு. ஆச்சரியம் என்னவென்றால் 11 அதிகாரங்களில் மொத்த மனித குலத்துக்கும், படைப்பிலிருந்து மொத்த மனித குலத்துக்கும் எழுதினவர் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் உள்ள 4 பேருக்காக 39 அதிகாரம் எழுதுறார் பாருங்க. அப்படியான தேவனுடைய பார்வையில் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு விசேஷமானதுன்னு பாருங்க. அந்த விசேஷமான சந்ததி ஆதியாகமத்தில் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுங்களா? மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வந்த பிரச்சனை. ஊழியர்களாகி உங்களுக்கு எனக்கும் தெரியும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவோம்? தசமபாகம் நிறைய கொடுக்குறானே, இவனை போய் முறைச்சிக்க கூடாது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் ஒரே குடும்பத்திலேருந்து வரும். இதில் எவனா ஒருத்தனை தொட்டோன்னா மொத்த பேர் நின்று போயிடுவான், சபை வரமாட்டான். அதனால் என்ன பண்ணக்கூடாது? அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு பிரச்சனை பண்ணான்னா கண்டுக்கக்கூடாது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் எந்த காலத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தாது. போனால் அங்கே ஒரு போலீஸ் அண்ணன் நிற்கிறார், கையை நீட்டினார். நிறைய பேர் வண்டியை நிறுத்தி நிற்கிறானுங்க. இவரும் போய் வண்டியை நிறுத்தினார். உடனே போலீஸ்காரர் வந்தார். வந்தோடனே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா ரெடியாக வச்சுருக்கிறார். இவர் அதை எடுத்து போலீஸ்காரன்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே போலீஸ்காரர் வாங்கிட்டு சரி போங்க, இனி வராதிங்க போங்க. அவன் போகும்போது பையன் கேட்குறான், டேடி இது என்ன டேடி? அவன் சொல்கிறான், எவ்ரிபடி டஸ் இட். எல்லாரும் செய்கிறான்டா, எல்லாரும் தானே செய்கிறான். பார்த்தான், ஓஹோ அப்போ எல்லாரும் செய்கிறத நம்ம செய்யலாம். வீடு கட்டுறாரு அப்பா. சிமெண்ட் ரொம்ப ஸ்காசிட்டியான டைம். அரசாங்கம் என்ன பண்ணுறான்னா இவ்வளோ மூட்டை தான் ஒரு வீடு கட்டுறது கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இவருக்கு அதுக்கு அதிகம் வேலை வேணும். என்ன செய்கிறாரு? அதிகாரிகளுக்கு போய் பணத்தை கொடுத்து மூட்டையை வாங்கிட்டு வர்றார். பையன் கேட்குறான், டேடி வாட் இஸ் திஸ்? எவ்ரிபடி டஸ் இட். போயிட்டான். சொன்னான் பையன், இந்த ஸ்கூலில் தான் எனக்கு இடம் வேணும். அங்கே போனால் இவன் மார்க்கு கிட்டே சேர்க்கலை. அழுதான். அவன் சொன்னார், கவலைப்படாத மகனை, நான் உனக்கு வாங்கி தரேன். பையனுக்கு சீட் கிடச்சிட்டு. பையனுக்கு ஒரே சந்தோஷம். டேடி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? துட்டு கொடுத்தண்டா கிடச்சிட்றா. டேடி அது தப்பாச்சுது. எவ்ரிபடி டஸ் இட்ரா. எல்லாம் அதே தான். ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் ஃபுட்பால் டீமில் சேர்ந்தான் அந்த பையன். ஃபுட்பால் டீமில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அம்பையர் கோச் பண்ணுறான் இல்லையா, பண்ணும்போது என்ன பண்ணான்னா ஷோல்டர் சார்ஜ் பண்ணுறான்னு கற்றுக் கொடுக்குறான். ஃபுட்பால் ஆடும்போது கால் மாத்திரம் ஆடக்கூடாது, கையும் கொஞ்சம் ஆடணும். கிட்ட எவனை வரானா ஒரு உத விடு, எவனும் பார்க்காத நேரத்தில் கையில் பாலை தட்டு. அவன் சொல்ல, சார் இஸ் இட் நாட் அ ஃபவுல்? எவ்ரிபடி டஸ் இட். போடா. அவன் வாழ்க்கை முழுவதும் என்ன கேட்டுட்டு இருக்கான்? எவ்ரிபடி டஸ் இட் டஸ் இட் டஸ் இட். காலேஜில் ஒரு நாள் திடீர்னு அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் வருது, உங்கள் பையன் காலேஜில் உள்ள செல்ஃபோன்லாம் திருடுறான், காலேஜில் உள்ள பணத்தெல்லாம் திருடுறான், ரொம்ப கேவலமாக இருக்குது, நாங்கள் அவனை பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அப்பா அம்மா ஓடுறாங்க. பையன் நிற்கிறான், ஆஃபீஸில் நிற்கிறான், காலேஜ் ஆஃபீஸில். அம்மா போய் கேட்குறா, சட்டையை பிடிச்சி, உனக்கு எப்படா அந்த புத்தி வந்தது? எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து இப்படி குடும்பத்து பேரை வாங்கிட்டேடா? அவன் சொல்லுவான், எவ்ரிபடி டஸ் இட் மம்மி. ஏன் குழந்தையிலேருந்து கேட்டிருக்கிறான், எல்லாவனும் செய்கிறான், நானும் செய்கிறேன். ஆபிரகாமை எதிர்ப்பதற்கு லோத்துக்கு எப்படி தைரியம் வந்தது தெரியுங்களா? இந்த ஆளுக்கு என்ன மரியாதை? இவன் தான் மனைவி போய் தங்கிச்சின்னு சொல்லி பொழைச்சவன் தானே.
பிழைத்தால் கூட பரவாயில்ல, பார்வோன் நிறைய பொருள்களை கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வந்தான்ல. வீட்டில் வாசத்தை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு தான் பைபிள் அவனை பற்றி சீமான்னு போட்டிருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பார்வோன் கொடுத்ததெல்லாம் மனைவியை தூக்கிட்டு போய் பார்வோன் கொடுக்குறான். அட்லீஸ்ட் ஒரு சொர்ணம் உள்ள ஆபிரகாம் மனைவியை தூக்கிட்டு போய் திரும்பி போடக்கூடாது, வாங்காமலாவது இருந்திருக்கலாம்ல. வேணாப்பா நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. உயிருக்கு பயந்து மனைவியை தங்குச்சின்னு சொன்ன ஓகே. அவன் கொடுத்த பொருளை ஒன்று யார் வாங்க சொன்னது? இதை லோத்து பார்த்துட்டு இருப்பான்ல. லோத்து என்ன சொல்லுவான்? சும்மா வாடா நீ பணக்காரான அப்படி கேட்பான்ல, கேட்பான் தானே. அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு கட்ட சாட்சி எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? ஆபிரகாமுடைய வீழ்ச்சியினால். ஊழியர்கள் இன்றைக்கு பிரசங்க மேடையில் நல்லா பேச முடியும், பிள்ளைகள்கிட்ட பேச முடியாது, மனைவிட்ட பேச முடியாது. ஏன்னா அந்த தகுடுத்தால் எங்கே தான்? பிரசங்க பீடத்தில் தான். எங்கே வர வாழ்க்கைக்குன்னு வந்தால் பாசமாக தெரியல, பாசம் எவ்வளோ தங்கமானவர்னு. பிள்ளைகளுக்கு தெரியுமே அப்பா எவ்வளோ தப்போடான்னு பிள்ளைகளுக்கு தெரியும்ல. பிள்ளைகளுக்கு முன்னாடி நடிக்க முடியாது, ஏன்னா அவன் தான் கிட்ட இருக்கிறவன், ரத்தமும் சதையுமாக நம்மை பார்ப்பவன். சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்குறவன் வீட்டில் உள்ள ஆளுங்க தான். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார். வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என் மனைவிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அவர் கேட்டார், அம்மா ஐயா எவ்வளோ இடத்துக்கு பைபிள் ஸ்டடி போகிறாரு, நீங்கள் ஏன் கூட போக மாட்டேங்கிறீங்க? உடனே வைஃப் சொன்னா, அதெல்லாம் சொல்லவா முடியும்னு போயிட்டான். ஐயா மோசமான ஆளா அப்படின்னா, இல்லை வீட்டில் பார்க்குற அதே மூஞ்ச பைபிள் ஸ்டடிலேயுமே பார்த்துட்டு இருக்க, கேடு என்ன தான் வருது இல்லைன்னா. உடனே அவள் சொன்னார், அப்போ வீட்டுக்கு ஒரு மூஞ்சி பைபிள் ஸ்டடி ஒரு மூஞ்சா வைக்க முடியும் அப்படின்னாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்கிறது நல்லா தெரியும். பிரசங்கம் இப்போ நான் தாம்பரத்துலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன், கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சொல்லி உயிர் எடுக்கிற வசனம் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியும். என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? நல்ல மனுஷனாக இருப்பாரியா, உண்மையான ஆளாக இருப்பாரியா அப்படி சொல்லிட்டு இருப்போம்ல. என் மனைவிட்ட கேட்டால் தானே தெரியும் என் கதை. நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் என்னை பற்றி சாட்சி சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? இந்த மைக்கை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துடணும். அந்த அம்மா என்னை பற்றி சாட்சி சொல்லணும். இல்லைன்னா ஏற்ற வீட்டில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது, அந்த பூசாரி கையில் கொடுத்துட்டு இந்த ஆளை பற்றி சாட்சி சொல்லியான்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி யார் சாட்சி சொல்கிறோம்? நம்மளை பற்றி நாம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். சாட்சி வாழ்க்கை சரியாக இல்லாவிட்டால் லோத்து மாதிரி ஆசாமிக்கு கேவலமாக மாறி போனான் ஆபிரகாம். இந்த பாடுகளின் பயணத்துக்கு காரணம் யாருன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மையான அழைப்பு, நடத்துதல் என்னன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வா என்று சொன்னபோது ஆபிரகாம் வந்தார், போ என்று சொன்னபோது போனார், கொடுப்பேன் என்று சொன்னபோது கர்த்தருக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார். அவர் சொன்னதெல்லாம் செய்தார். ஆனால் என்ன பண்ணலை? பலிபீடத்தை கட்டி ஆராதித்த பிறகு கர்த்தரை தாண்டி போன்னு சொல்லலை. ஆனால் ஆபிரகாம் புறப்பட்டு போனார். இந்த புறப்பட்டு போனதோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி. அவர் வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய வீழ்ச்சி, முதல் வீழ்ச்சி என்ன தெரியுங்களா? தன்னுடைய மனைவி தன்னை காப்பாற்றுவாள், தேவன் தன்னை காப்பாற்ற முடியாது என்று ஆபிரகாம் அதை நிரூபிக்கிறாருங்க. உன் நிமித்தம் எனக்கு என்ன உண்டாகணும்? நன்மை உண்டாக வேண்டும். கர்த்தர் இப்பதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன், பூமியில் வம்சங்களால் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை